ஆன்ம உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறை தூதர் டாக்டர் இளம் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். ஆஹ், நேற்றைய தினமும் அதுக்கு வணக்கம். அன்றைய முன்றைய தினத்தில் நம்ம முக்கியமான ஒரு செய்தியை சொல்லினோம். அதாவது, ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது எப்படி இருக்கிறது? அப்போ உலக நாடுகளில் எது முதன்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற சர்வேவில் பின்லாந்து பற்றி குறிப்பிடணும். இது தொடர்பாக சேனலில் கேப்டன் டிவியில் அந்த லைவ் டிபேட் எடுத்திருந்தேன். டிபேட் அது இப்போ இருக்கும். ஒரே சொல் உறக்க சொல் அப்படிங்கிற டிபேட் இருக்கும். அதில் கனடாவிலேருந்து வந்திருந்தாங்க, பின்லாந்துலேருந்து பேசினவங்க. ஆடியோ ரெக்கார்ட்லேயும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போது அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு கருத்து அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய பேர் நம்ம இருக்கிறதுல முக்கியமாக ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மூன்று அடிப்படையில் இருக்கும். ஒன்று ஃபேமிலி இஷ்யூஸில் இருக்கும், ஃபினான்ஷியல் ஆர் டிசீஸ். இந்த மூன்று பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு தீர்வு எப்படி பார்க்கறது, இது இல்லாமல் இருக்கிறது, இதுலேருந்து எப்படி வெளில வருது, இதுதான் எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பிரச்சனைக்கு எந்த வகையில் முடிவு எடுப்பது, அதை எப்படி தீர்வு காண்பது, அதை நாமளே எப்படி டிசிஷன் எடுக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையினுடையது. இது தெரியல அப்படிங்கும்போது தான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம். இப்போ டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல். அதோட ரூட் காஸ், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதோட ரூட் காஸ்லேருந்து வரணும். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறது, கடவுளை நம்புங்கள், ஆனால் தெளிவாக சிந்தியுங்கள், உறுதியாக செயல்படுங்கள். கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனை நம்ம திரும்ப திரும்ப இந்த ஃபுல் ட்ராக்ல கொண்டுட்டு வர்றதே தாட்டு தான். நீங்கள் எப்படி சிந்திக்கணும், எது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை எப்படி நீங்களே எடுக்கிறது அப்படிங்கிறத, அந்த சிந்தனைக்கு தான் தொடர்ச்சியான வகுப்புகள் எடுக்கிறது. நீங்களே சிந்திச்சு நீங்களே முடிவெடுக்கிறது, அந்த ட்ராக் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 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 வழி அல்லது இந்த மார்க்கத்தான் மிக தெளிவாக அறிவியல் பூர்வமாக சொல்லி கொடுத்தவர்களில் முதன்மையானது புத்தர், வள்ளலார் பெருமான் அவர்கள். அதே மாதிரி நீங்கள் பைபிள் குரானில் எடுத்துக்கிட்டாக்க, நான் ஏற்கனவே கோட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த செலக்டடு அதன் உள் நுட்பமாக இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். அப்போ எல்லாமே சொல்லும் பொழுது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கடவுளை வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை மற்ற எல்லாத்தையும் விட்டுறாங்க. கடைசியில் ஃபைனலாக என்ன பண்ணால் கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு கான்சியஸாக கும்பிடுறதுக்கு என்ன, கடவுளை வேண்டுதலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் தான் தீவிரமாக இருக்காங்க. எப்படி கும்பிடலாம், எப்படி கொண்டு வரலாம், விளக்கு கிட்டத்தட்ட எந்த விளக்கு, அந்த விளக்கு, கிழக்க மேற்க தெற்க வழக்கு டைரக்ஷன்ஸ் இப்படி சுற்றி சுற்றி இருந்திருக்குல்ல, அதோடைய பின்னணி, அது நமக்கு என்ன கொடுக்கும், எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற அதனுடைய பின்னணியை நீங்கள் அறிவார்ந்து சிந்திக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதான் மார்க்கங்கள் சொல்லி கொடுக்கறது. அதைத்தான் நாமளும் சொல்லி கொடுக்கின்றோம். பிளைண்டாக நம்ப வேண்டாம். அதனால தான் கடவுளை நம்புங்கள், ஆனால் தெளிவாக முடிவெடுங்கள், உறுதியாக செயல்படுங்கள், அப்படி உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த டிபேட் சொன்னேன் இல்லையா, அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க அப்படிங்கிறதும் இப்போ நிறையா டூரிஸ்ட் போகிறாங்க. இது இன்னைக்கு இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக இருப்பவரும் பட்டியலில் பின்லாந்து தான் முதலிடத்தில் இருக்குது. அப்படி எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப பேர் போகிறாங்க ட்ராவல். அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு. அடிக்கடி தென்கட்சி ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்க தானே செய்யும், சண்டை சச்சரவு வருதா இருக்கணும். ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க. நைட் ஆனாக்க அவங்க வீட்டில் சிரிக்கிற சத்தம் தான் அதிகமாக கேட்கும். பக்கத்து வீட்டில் இருக்கான், நம்மக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சிரிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அதை நம்ம யாராவது சிரிக்கிறதா காதில் கேட்க முடியுது, நமக்கு அந்த இது இல்லையே, நீங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்க ஜோக்காக தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி தென்கட்சி கோ அவர்கள் சொல்வார்கள், தென்கட்சி கோ சுவாமிநாதன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது நைட் ஆஃபீஸில் இருந்து வரும்போது வந்த உடனே என் ஒய்ஃபுக்கு எனக்கும் தகராறு வரும். வந்த உடனே அவங்க கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பிடும்போது அங்கே பாத்திரத்தை ஏதாவது கிடக்கிறத எடுத்து பாத்திரத்தை அடிப்பாங்க. நான் எஸ்கேப் ஆகிடுவேன். அவங்க எப்படி அடிக்கிறாங்களோ எஸ்கேப் ஆகிடும், இல்லைன்னா பிடிச்சிடுவேன். பிடிச்ச உடனே எனக்கு சிரிப்பு தந்துடும். அவங்களால அடிக்க முடியலன்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப அடிப்பாங்க, திரும்ப திரும்ப எஸ்கேப் ஆகிடுவேன், இல்லைன்னா கேட்ச் பிடிச்சிருவேன். ஆனால் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை அவங்க அடிக்கும் போது என் தலையில் பட்டுரும், உடம்புல பட்டுரும். உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சிரிக்கிறதுக்கு ரீசன், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை அப்படிம்பாரு. ஜோக்கா சொன்னதுதான். பட் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிற விதத்தை பொறுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்.
அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது உண்மையிலே எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பின்லாந்துல டூரிஸ்ட் நிறைய போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி பெரிய டிஸ்கஷன் ஏறத்தர 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த டிஸ்கஷன் போச்சு. அங்க பின்லாந்துல அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம இன்டர்வியூ பண்ணோம். அங்கிருந்து எடுத்து லைவா போட்டிருந்தோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது நிறைய இருக்குது. ஏறத்தாழ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செலக்டடாக எடுத்ததே 3 மணி நேரம். அது அவ்வளோ சொல்ல முடியாது. ஷார்ட்டாக சொல்றதுல முக்கியமானது, அவர்கள் எதையுமே அறிவியல் கண் கொண்டு பார்க்கிறார்கள். ஒரு விஷயத்தை அறிவியல் கண் கொண்டு பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது அதுல யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா, பின்லாந்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தாலும் கூட முதன்மையான மதிப்பு, ஒரு விழா நடக்குதுன்னா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஆசிரியர்களாக வர்றதுங்கிறது அவங்க தன்னுடைய மாணவர்களுக்கு அவங்க வந்து டீச்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷனலாக அவங்க எடுக்கல. அவருடைய வாழ்க்கை தன்னிடம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த வாழ்க்கையை புதுப்பித்து அவர்களுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுறார்கள். ஆசிரியர்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்புறம் எப்படி அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, பின்லாந்தினுடைய அரசு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கையை முறை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பிரச்சனை எப்படி சார்ந்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் பலர் வந்து டூரிஸ்டாக போட்டிருக்காங்க, ஹிண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற எல்லாருமே ரெஃபரன்ஸ் வந்து பின்லாந்து எடுப்பாங்க. இது அவ்வளோ பெரிய மேட்டருங்கிறது இல்லையா, அது எல்லாமே நம்ம இதில் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரும் ஔவையாரும் ரொம்ப சிம்பிளாக கோட்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது லேட்டரான் இப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அதோட தொடர்ச்சியாக ஒரே சொல் உறக்க சொல் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து நான் டிபேட் எடுத்தப்போ கனடாவில் இருந்து ஒரு அம்மா பேசினாங்க. அங்கே சேனலுக்கு வந்தே பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயம்தான் ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்க வச்சுது. இப்போ பல விஷயங்கள் வந்து ஏறத்தாழ 220 நாடு 25 நாட்கள் மேலே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பில் குறைந்தபட்சம் என்னால் பேச முடியறதுக்கு காரணம் அங்கே எடுத்துக்கிட்ட பயிற்சி தான். ஏன்னா ஏறத்தாழ 10-12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான லைவ், தொடர்ச்சியான டிபேட்டு ப்ளஸ் எஸ்பெஷலி ஸ்பெஷல் லைவ். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசும்பொழுது நான் படித்தது அப்படிங்கிறதையும் தாண்டி அடுத்தது அவர்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருடைய அனுபவம் சிறந்தவர்களே அந்த துறையிலில் சிறந்தவர்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த தொகுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அதில் தான் இருக்கும்போது எப்படி சொல்கிறதுன்னு நான் ஸ்டைலாக சொல்லணுன்னாக்க, நான் 10 பேர் அடித்ததுனால டான் இல்லை, நான் அடித்த 10 பேருமே டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கோணத்தில் ஒரு விஷயத்தை அணுகிறேன்னா அதில் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறத டேக் ஆஃப் பண்ணி அதில் தான் நம்ம அந்த லைவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் எக்ஸ்பெஷலி ஆன்மீக வகுப்பு இருக்கு இல்லையா, ஆன்மீகத்தில் வந்து 10-15 ஆண்டுகளில் பெஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல நிறைய வரும். அதில் முதலிடத்தில் 2வது இடத்துல இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயிலோட தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அப்புறம் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியோட படுகொலை என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சங்கராமன் படுகொலை இருக்குது. இதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் வந்து நீண்ட நெடிய ப்ரிப்ரேஷன். அந்த ப்ரிப்ரேஷனில் வெளி உலகத்திற்கு தெரிந்த செய்திங்கிறது ஒன்று, இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கின்ற செய்தி ஒன்று, ஆனால் உண்மை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது அங்கே பேசினவங்க சொன்ன விஷயம். அப்போது நாம் எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையான தரவுகள் என்பது வேற ஒரு மாதிரியாக இருக்கிறது. அதனால தான் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்போது தீர விசாரிக்கிறதுங்கிறது மெய் இல்லாமல் பொய்யாகவும் இருக்கிறது. அந்த ட்ராக் போகிறோம். இது எப்படி போகிறது, எப்படி சிறந்த விஷயங்கள் எடுக்கிறதுங்கிறது இந்த இடத்துட்ட அந்த டிபேட்டில் வந்து கனடாவை சார்ந்தவர்கள் சொன்ன விஷயங்கிறது ஆன்மீகத்தின் சார்பாகவும் ஒரு வாழ்வியல் சம்பந்தமாகவும் அந்த டிபேட்டுங்கிறது காதல் திருமணமா நிச்சயிப்புக்கிட்ட திருமணமா எது சிறந்தது, மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் போகிறோம். அவங்க எல்லாரும் பேசின பிறகு அவங்க ரிவ்யூ பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது காதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னா முன்னாடி டிசைட் பண்ணி ஆப்போசிட்டில் உட்கார வச்சுருக்கேன், எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராஜிகளும், நிறைய ஜீவராஜிகள் உயிரினங்கள் தாவரம் விலங்குகள் நிறைய படைக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க மனிதர்களை தவிர, அவங்க பேராசிரியர், மனிதர்களை தவிர மற்ற எந்த உயிரினமும் தன்னுடைய பாதுகாப்பிற்கோ தன்னுடைய வாழ்வியலுக்காகவோ இறைவனை ஒருபொழுதும் வேண்டியதே இல்லை. எந்த உயிரினமும் கடவுள்கிட்ட வேண்டுனதே கிடையாது. இப்போ ஒரு மான் இருக்குன்னா, ஒரு புலி அடிக்குது, சிங்கம் அடி துரத்துதுன்னா, அது தன்னை எந்த வகையில் தற்காத்து கொள்ள முடியும், எப்படி ஓடணும், எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், அந்த கான்சியஸோடு தான் போயிட்டுருக்கு. அது மாதிரி எல்லா விலங்குகளுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு விலங்கு கூட அந்த நேரத்தில் போய் கடவுளை வந்து
கும்பிடணும் அப்படின்னு தோணலை. அப்போ அவங்க சொல்றாங்க, இறைவன் மனிதனை உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கின்ற பொழுதே அவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் அனைத்தையும், அனைத்து சக்தியையும் அவர்களுக்கு படைத்து தான் இந்த இடத்துல அனுப்புறாங்க. அப்போ அந்த அனைத்து சக்தி, இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்குன்னா என்ன பிரச்சனை வரும், அவர்களுக்கு பர்டிகுலரா என்ன பிரச்சனை வரும், அதை அவர்கள் எப்படி சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்ற அனைத்து விதமான ஆற்றலையும், புரிதலையும், அறிவையும், அதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துத்தான் இறைவன் படைக்கிறான். ஃப்ரீயா அப்படியே டக்குன்னு பிளண்டா விட்டுறதில்ல. அப்போ இவ்வளவு பாதுகாப்பாகவும் சக்தியையும் வழிகாட்டுதலையும் படைத்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு ஒரு பிரச்சனை டைரக்டா அங்க போய் உட்காந்துக்கிறான். என்ன கடவுளே நீ சொல்லு, எனக்கு என்ன மட்டும் கையை விட்டுட்டே அப்படின்னு அங்க போய் வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல வேண்டுதல், அவங்க ஆக்சுவலி பேசிக் ஹிந்து அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில மாறுறாங்க. இருந்தாலும் இந்து மதத்தில் சொல்லப்பட்டதை முழுமையான விதத்தையும் அவங்க அதுல கோட் பண்றாங்க. இப்போ மனிதனுங்கிறவங்க அந்த இடத்துட்ட போறாங்க. அந்த இடத்துல போய் கடவுள்கிட்ட கும்பிட்றாங்க, எனக்கு அதை கொடு, இதை கொடு, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, அங்கே போய்ட்டு அது தேவையில்லை. அப்போது அடிப்படையில் சரியான வழிகாட்டுதலையும், கடவுள்னா என்ன, கடவுள் நமக்கு என்ன சக்தி கொடுத்துருக்காருன்னு அந்த புரிதலே அடிப்படை இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் அப்போ நமக்கு அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மிகச்சிறந்த படைப்பு மண்ணில் இறைவனுடைய படைப்புன்னா அது மனிதன். மனிதனுக்கு என்னன்னா 6ஆம் அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 6ஆம் அறிவு என்னங்கிறது தான் நமக்கு இப்போ கேள்வி. ஐ வில் ஆஸ்க் த கொஸ்டின் டு ஆல். எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி எல்லாரும் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறேன்னா, இந்த இடத்துல தான் இப்போ டாக்டர் சொல்றாங்களா, உங்களுக்கே ஒரு விஷயம் தோணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றது இல்லையா, அது சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்துட்டு வர்ற பேஸ் என்ன அப்படின்னாக்க, ஒரு கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய மூளை, சிறுமூளை அதற்கான தேடுதலை ஆரம்பிக்கும். அப்போ தேடுதல் ஆரம்பிக்கும் போது, இப்போ இந்த தேடுதல் ஆரம்பிக்க இந்த கேள்விக்கு தவறோ சரியோ தப்போ ஒரு பதில் சொல்றீங்க. தவறு தப்புங்கிற இந்த செஷன் முடிஞ்சிடும். ஆனாலும் கூட தவறாக சொல்லியிருந்தால் உங்க மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். சரியாக சொல்லியிருந்தாலும் இதை விட சிறப்பாக எப்படி சொல்லலாம்ங்கிறது நீங்க சொல்லிட்டு போனாலும் பிரெயின்ங்கிறது ஆக்டிவேட், அது பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வேலை. அப்போ மூளைக்கு வேலை கொடு அப்படிங்கிறத கேள்விகள் மூலமாகத்தான் கொடுக்கப்பட முடியும். மூளைகளுக்கு வேலைங்கிறது கேள்விகள் மூலமாக. அப்போ அதிகமாக கேள்வி கேட்பவரினுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், டேக்கிங் அப் டிசிஷன் மேக்கிங்கிறது இல்லையா, அது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த புரிதலும் கேள்விக்கு பதிலளித்தல் என்பதும், கேள்வியை புரிந்து கொள்ளுதலும், ஒரு பதிலுக்கு தனக்கு வேண்டிய பதிலை எப்படி தேர்வு செய்யறதுங்கிற இல்லையா, அந்த சிறுமூளைக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அது தட் வில் பி கம்யூனிகேட் வித் த நேச்சர். அதை சொல்றாரு, உங்களுக்கு நேச்சராக வரும், நேச்சர் எப்படி வரும். நம்ம இதில் நிறைய பேர் சொன்னாங்க, கிறிஸ்டலை வச்சு சார் பார்க்க சொன்னார், நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், அதை தாண்டி அதை பற்றி ஒன்றும் தெரியலன்னு கனவுல உட்கார்றா, அதுதான் வருது, அதை தாண்டி வருவதில்ல. அப்போது அதுக்கான பயிற்சி இருக்கு இல்லையா. ஸோ ஸ்லோவ்லி வி ஹாவ் டு கோ டு ரீச் தட் த லெவல். அந்த 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 நிலை உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இதுதான் இதுக்கு வழின்னா, மாற்று வழியில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பல இப்போ உதாரணம் சொல்கிற டைம் இல்லை, பட் நிறைய சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக சில ரிசர்ச் ஓரியன்டான ஆன்சர் கிடைச்சது எல்லாமே அவங்க வித்தியாசமாக சிந்திக்கும் போது எப்போ கிடைச்சிருக்குன்னா, தூங்கிடுவாங்க. அது ஏதோ ஒரு கேள்வி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வரும். அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இதுக்கு எங்கேயோ போனால் அதுக்கு பதில் இதில் வரும். அப்போது இது எல்லாமே ஃப்ரம் த டிவைன் நேச்சர், கேலக்சிலேருந்து வருது. அந்த இதில் வரும்பொழுது உங்களோட கேள்விங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கின்ற பொழுது அது உங்களுக்கு வரும். அந்த பயிற்சியை இந்த டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். அவங்க சொன்னதில் கனடாவிலேருந்து அவங்க பேசின நிறைய விஷயம் இருக்குது. அது முழுமையான ஒரு வித்தியாசமான கோணம். நீங்கள் எதுவுமே கடவுள்கிட்ட தான் போகணுங்கிறதுல உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ண முடியும். அந்த லவ் அந்த மேட்டரில் அவங்க சொல்லியிருந்தாங்க. வளர்ப்பு எப்படிங்கும் பொழுது அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இதில் காதல் திருமணம், அவங்களுடைய டாட்டர் இருக்காங்க கனடாவில் எப்படின்னா இங்கே மாதிரி இல்லை, இங்கே எப்படின்னு வச்சுங்க, கனடாவில் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பாய் ஃப்ரெண்டுக்கு பாய்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, இருக்கணுமா அவங்க சொல்கிறாங்க. இல்லைன்னா கிண்டல் பண்ணுவாங்க, ஐயே பாய் ஃப்ரெண்டே இல்லையே, என்ன நீ படிக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வளர்க்கப்படுவாங்க. அங்கே ரொம்ப இயல்பானது, ஒரு பெண் இன்னொரு பையனை காதலிக்கிறது, அதுங்க ரொம்ப இயல்பானது. அது இருக்கணும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா, அப்போ சர்ச்சு முடிச்சுட்டு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கெலாம் போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் வருவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு 25 வயது வரை வளர்க்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு குழந்தையோ மகளோ நீங்கள் சரியாக வளர்க்க வேண்டும். நீங்கள் சரியாக வளர்த்தா அவங்க இப்படி போவாங்களேன்னு பயப்பட தேவையில்லை. உங்களுடைய வளர்ப்பு மிகச் சரியாக இருக்க வேண்டும். சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சமூகம் ஒரு கட்டமைப்பு இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து வெளில போனதுக்கப்புறம் சமூக கட்டமைப்புன்னு இருக்குது. நம்ம சமூக அமைப்பில் நீங்கள் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பயிற்றுவித்தால், வளர்த்து விட்டால், அவங்க அந்த டிசிஷன் எடுத்தால் அந்த பயம் உங்களுக்கு இல்லை.
அப்போ உங்க பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, ஃபைனல் இயர். அப்போ எல்லாருமே அவங்க கேட்குறாங்களாம், உங்க பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே இல்லையான்னு. இவங்க சொல்றாங்க, எனக்கே அசிங்கமா இருக்கு, நீ என்னப்பா பாய் ஃப்ரெண்டே இல்லாம இருக்குன்னு என் பொண்ணுகிட்ட நான் கேட்குறேன். அப்போ அவங்க பொண்ணு சொல்றாங்க, எனக்கு அது தேவைன்னு தோணல. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு தேவைன்னு தோணல. இப்போ நான் படிக்கிறேன், நான் நிறைய பேரை பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது எனக்கு தேவைன்னு தோணல. பட் பசங்க நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சரி மேரேஜுக்கு நான் எப்படி, நான் பையனெல்லாம் என்னால் தேட முடியாதுன்னு. நீங்கள் தேட வேண்டாம், நீங்கள் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிறேன், அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் அப்படி இருந்தால் ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் எனக்கு வேலை ஒன்று தான் இப்போதைக்கு முக்கியம். படித்து முடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த டைமிங் வரும்போது நீங்கள் பாருங்கள், அதில் யாராவது ஒருத்தர் நான் சூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும்னு தோணுதுன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தைரியமானு. அப்போது இந்த மனப்பக்குவத்து அந்த இவங்க வந்து ஃப்ரீயாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் அந்த பொண்ணு இந்த பக்கம் இன்டெரக்டாக கொடுக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு. இதுதான் சிறந்த வளர்ப்பு. அவங்க இவங்க கொடுத்தாலும் கூட ஆப்ஷன் இல்லாமல் சில பேர் ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அது அப்படி இல்லை. அப்போதான் சிறந்த வளர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்க சொல்லிட்டு அவங்க அதில் சொல்கிற விஷயம்னா, இறைவன் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே, டாக்டர் சொல்கிறாங்களே அடிக்கடி, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அது பசிக்கான பாலை உற்பத்தி செய்துவிட்டு தான் பிறக்க வைக்கிறார் என்கின்ற பொழுது, 20 வயது 25 வயது வரை வளர்க்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணுக்கோ தன்னுடைய எதிர்கால துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை அவன் படைத்திருக்க மாட்டானா? அதற்கான வளர்ப்பை நாம் வளர்க்க முடியாதா? அதற்கான அனுபவத்தையும் அதற்கான வழிகாட்டுதலையும் நம்மால் கொடுக்க முடியாதா? அப்படி என்றால் தவறு எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய கொஸ்டின்ஸ். இது நிறைய மாதிரி டிஸ்கஷனில் போணுச்சு, இப்பயும் கூட போக முடியும். அப்போது ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வருவோம். எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அப்போ மனிதன் எந்த அடிப்படையில் சிந்திக்கிறான்? இவன் மிகப்பெரிய சிறந்த அறிவாளி, உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே அதிகமாக சிந்திக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லக்கூடியது ஆறாம் அறிவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? மை கொஸ்டின் இஸ், அந்த ஆறாம் அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க யாராவது. ஆறாம் அறிவு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தப்பாக இருந்த விட பதில் சொல்லுங்க. அதுதான் சிறந்த உங்களுக்கான பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அடிக்கடி மேக்சிமம் நான் வந்து டிஸ்கஷனில் வர்றது, நீங்கள் கேள்வி கேளுங்கள், அல்லது கேள்வி கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தவறாக இருந்தாலும் பதிலளியுங்கள். அது சிறுமூளையின் வேலையை செய்யும். இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்மீகங்கிறது டேரெக்டாக கடவுள் தான் அப்படி இல்லை, இது எல்லாமே ஒவ்வொன்றும் கடவுளுடைய அனுகிரகத்தில் வர்றது தான். அப்போது இந்த பயிற்சி சிறப்பாக செய்கின்ற பொழுது கடவுள்கிட்ட தியான பயிற்சி மிக எளிமையாக வரும். ஓகே, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பகுத்து ஆல்ரெடி விடையே சொல்லிட்டீங்க நீங்க. இல்ல நான் சொல்லிட்டேன், ஆனா இது வித்தியாசமா வருங்கிறது எனக்கு தெரியும். ஆறாம் அறிவுன்னா என்ன? இப்போ மனுஷன் சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும், சிந்திக்கிறது, சிந்திக்கக்கூடியது. இப்ப நான் வர்றேன், நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறதா, என்னென்ன தேவை இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம சிந்திச்சு செயல்படுறதுதான் ஆறாவது அறிவுனா சிந்திக்கிறாங்கயா அப்படிங்கிறீங்க இல்லையா? இப்ப ரவுண்ட்ஸ்ல வரும் பாரு. சிந்திக்கிறது அப்படின்னா மை கொஸ்டின் இஸ், அப்போ மான், புலி, ஓரறிவு, ரெண்டறிவு இதெல்லாம் சிந்திக்கலையா? மனிதன் மட்டும்தான் சிந்திக்கிறான். மனிதன் மட்டும்தான் சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை பொழுதுக்கான யாருமே சிந்திக்கிறது இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்போ இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புலி மானை வேட்டையாடுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்போ எங்கேயா இருந்து ஒரு மான் என்ன பாக்குதுன்னா, சுத்தி ரவுண்ட்ல பாக்குது, எங்கேயாவது புலி தூரத்துல இருந்து வருதுன்னா இது ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு புலி என்ன பண்ணுது, அடிக்க முடியல, இவங்க பார்த்தாலே ஓடிடுறாங்களேன்னு அது என்ன பண்ணுது, உஷாரா, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க, உஷாரா என்ன பண்ணுதுன்னா மரத்து மேலே எரியுது. இப்போ வழக்கமாக என்ன பண்ணும், புலி சுற்றி ரவுண்டாக பார்த்துக்கிட்டு போகுது, போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மரத்துக்கிட்ட மேய்ஞ்சிட்டு மரத்துலேருந்து கீழே விழுந்து அடித்து கப்புன்னு எடுக்குது. அந்த வீடியோ இருக்கும். அப்போது இவங்க இப்படி தான் வந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு புலி வந்து அப்படி ஆப்போசிட்டில் இருது. இப்போ இது என்ன பண்ணும், வானம் இல்லாமல் சுத்த முடியும் அடிக்குது. இன்னொன்று வந்து அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த பக்கம் போகிற மாதிரி பாவனை காட்டிட்டு அந்த பக்கம் ஓடுது. அப்போது ஒரு விஷயம் அதுதான் சிந்தனை அப்படிங்கிறது. சில நீ காக்கான்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு குருவி இருக்குது, நிறைய அதை எடுத்து வச்சுருக்கேன், நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டைமில் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு அணில் மாதிரி ஒரு விலங்கு இருக்குது, அது என்ன பண்ணால் தனக்கு தேவையான உணவை கொண்டு போய் பதுக்கி வச்சுக்குது. இப்போ பார்த்தா எலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குது. அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு வேணுங்கிறது. எறும்பு மழை காலத்துக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்குது. அப்போது ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுதுங்கிற சென்சஸோட அது ஆக்ட் பண்ணுது. அப்போது இது சிந்தனை இல்லைன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்? ரைட், சிந்திக்குது. அப்ப சிந்தனைங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. ஓகே, எனிபடி? சார் ஆமா சார், அதாவது அறிவுன்றது வேறங்க சார், மனம்ன்றது வேற சார். சிக்ஸ்த் சென்ஸ்ன்றது மனம்ல கொண்டு போலாம் சார். வெரி குட்.
மனசு. எஸ் மன சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், அது வந்து முன்கூட்டியே ப்ரிஃபர் இது கால்குலேஷன் பண்ணி எஸ்கேப் ஆகுது சொல்றீங்க சார். அது வந்து அறிவுல கொண்டுட்டு போயிடலாம் சார். ம். மனசுன்றது மனிதர்களுக்கு தான் சார் இருக்கு. அது சிக்ஸ்த் சென்ஸ்னு சொல்லலாம். மனசு இருந்தாதான் அவன் மனுஷன். இல்ல மனுஷனே இல்லை. ரைட், ஓகே. மனம் அப்படி மனிதன் என்ற பேரே மனம் அப்படிங்கிறதுல இருந்து தான் வருது. கரெக்ட். அப்போ ஆறாவது அறிவு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது மனம் இல்லையா? எஸ் சார். மனம். ஓகே, குட். மனம் அப்படிங்கறத என்ன எப்படி ஃபைன் டியூன் பண்றீங்க? இப்ப எனக்கு மனசு இருக்கு, இரக்க மனசு இருக்கு. ஒரு குழந்தைய வளர்க்குறேன், அழுவுது, பால் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு இல்ல செய்யணும். அந்த இரக்க மனம் அப்படிங்கறத மனம் சொல்லலாமா? சொல்லலாம் சார். அதான் அனலைசிஸ் பண்ண அறிவையும் தாண்டி அனலைஸ் பண்ணும் சார் மனம். அதுதான். அறிவு அந்த வந்து ஒரு ஒரு அறிவுங்கிறது இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேகமா. அறிவுங்கிறது சீக்கிரம் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுங்கிறது வேலை. நான் ஓடிட்டு இருக்கேன், ஃபாஸ்டா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வேற ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அப்ப மனசு என்ன சொல்லுது? சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலாமேன்னு மனம் சொல்லுது. அறிவு வந்து ஆஃபீஸ் போகணுங்குது, மனசு வந்து ஏதாவது கொடுக்கலான்றது. அப்போ இந்த இடத்துல ஏதாவது கொடுக்குறேன் இல்லையா, இதுதான் மனசு. கரெக்டா? எஸ் சார். சொல்லலாம் சார். குட். அதையும் அப்போ சேர்த்து கால்குலேஷன் பண்ணி கரெக்டா ஆபீஸ்க்கும் போயிரும், ஆ, இதுக்கும் போயிரும். ஆனா ஆமா, சரி, விலங்குகள் ஓகே, அப்படி கிடையாது சார். ஒரு ப்ரோக்ராமிங்ல போயிட்டு இருப்பாங்க. குட். மனம் என்பது மனசு அப்படிங்கிறது எப்படின்னாக்க, ஆஹ், அந்த இரக்க மனம், இரக்க குணம் இருக்கு இல்லையா, விலங்குகளுக்கு உண்டு. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எடுத்துக்கிட்டா தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எதுவாக இருந்தாலும், எந்த விலங்கா இருந்தாலும் எடுத்துங்க. இதே இதில் இன்னும் ஒரு வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு ஆற்றை வந்து கரையை இந்த இதுலேருந்து அந்தாண்ட வந்து ஒரு மானும் குட்டியும் கரையை கிடக்குது. கரையை கடக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு முதலை வருது. முதல்ல வர்றத தாய் மான் பார்த்துருது. பார்த்த உடனே குட்டி அந்த பக்கம் போகுது இல்லையா, குட்டி அந்த பக்கம் போனால் ஃபர்ஸ்ட் டைரெக்டாக அந்த கேட்ச் பண்ணும்போது குட்டி அந்த பக்கம் தள்ளிட்டு இது வந்து அந்தாண்ட பக்கம் மூவ் ஆகுது. இந்தாண்ட மூவ் ஆகுனே டைரக்டா அந்த முதல்ல வந்து குட்டியை விட்டுறது, கரெக்டா தாயோட கழுத்தை பிடிக்குது. சி தட் ஃபோட்டோகிராஃபி, நீங்க அந்த அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் போகும்பொழுது ஒரு உயிர் போகும்பொழுது அந்த ஜீவன் அல்லது விலங்கு எந்த அளவுக்கு பதபதைக்க எந்த அளவுக்கு ஓடும் தெரியுமா? அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு மான் துரத்தும் போது பயந்துகிட்டு ஓடும் இல்லையா, அந்த ஓட்டத்தில் நீங்கள் அந்த விஷுவலைசேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, டேரக்டர் இருக்கும்போது அது ரொம்ப பீக்குலராக பார்ப்பாங்க. அது வீடியோவை தான் கடந்து போவாங்க. நான் பார்க்கறது பலமுறை அந்த வீடியோ பார்த்துருக்கேன். அந்த மானோட பார்வை இருக்கு இல்லையா, அது அது கடிக்குது. எந்த பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லை அந்த மான்கிட்ட, தாய்மான்கிட்ட. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் அந்த குட்டி இருக்கு இல்லையா, அந்த குட்டி எப்படி கரையேறுனா பார்த்து கழுத்தை கடிக்கிற வரைக்கும் அது வலிக்குதோ துடிக்கிறதோ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கல. அது வந்து அந்த குட்டி வந்து கிராஸ் ஆகி வெளியில போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு இல்லையா, அது அறிவையும் தாண்டி உயிரையும் தாண்டிய இரக்க மனம். தன்னுடைய குழந்தை மிகுந்த பாதுகாப்போடு இருக்கின்ற அந்த மனம் இருக்கு இல்லையா, அது இரக்க மனம். இரக்க மனம் என்பது எல்லோரிடமும் இருக்கிறது, உயிர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆஹ் வேற யாராவது? இல்ல, வேற வணக்கம் யாராவது? சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், வணக்கம். வணக்கம். சார், கரூர்ல இருந்து லதா பேசுறேங்க சார். வணக்கம், 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 சொல்லுங்க. சார், ஆறாம் அறிவு அப்படிங்கிறது வந்து பகுத்து அறிவு சார். பகுத்து அப்படின்னா பிரித்து அப்படின்னு அர்த்தம். இப்போ விலங்குகளுக்கு எல்லாமே இரக்க குணம் இருக்கு, மனம் இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் எதையுமே பிரிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் ஆறாம் அறிவு அப்படின்றது இருக்கு. எது நம்ம செய்யணுமோ அதை வந்து நம்ம பிரிச்சு பார்த்து செய்யறோம் சார். அதுதான் ஆறாம் அறிவு. பகுத்துனா பிரித்து பார்த்து செயல்படுறது. ஓகே, சூப்பர், நல்லா சொல்லியிருந்தீங்க. பகுத்தறிவு எக்ஸாக்ட்லி ரைட்டு. அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது எப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்ட். பகுத்தறிவுங்கிறது கரெக்டு. தேடுதல், சண்முக சுந்தரி மேடம், தேடுதல், நாம் யாருன்னு தேடணும் அப்படின்னு இருக்காங்க. ஜிஆர் வந்து பகுத்தறிவுன்னு போட்டிருக்காரு, நீங்களும் பகுத்தறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தமிழ் பேராசிரியர் நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார். அதான் மேடம், ஆமாம். நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன நீங்கள் பேசுகிற ஒரு டைலாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஃபோனில். நீங்க தமிழ் படிக்கல இருந்தாலும் நீங்க பேசுற தமிழ் கேட்டா பொறாமையா இருக்கு சார். இருள வச்ச சவுண்ட் இருக்குல்ல, பொறாமையா இருக்கு சார். அது நீங்க என்னடா பொறாம, ராவுக்கு இவ்வளவு சவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. அருமை, நீங்க சொன்னது கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரைட்டு. பகுத்தறிவுங்கிறது தான் மிகச்சரிய உண்மை. அப்ப பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கிறதுல ஜிஆரும் போட்டிருக்காரு, இருக்கா. அப்புறம் தேடுதல் அப்படின்னு சுந்தரி மேடம் போட்டிருக்காங்க. நாம் யார் அப்படிங்கிறது தேடணும்னு இருக்காங்க. அது கரெக்டா மேடம்? வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கையில நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னா பக்தி மார்க்கத்துக்குள்ள போறோம். ம்,
எல்லாம் பாட்டெல்லாம் படிக்கிறோம், தேவாரம், திருவாசகம். ஆனாலும் திருப்தி இல்லாம நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம் ம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தேடுதல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ம் அது நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி தேடுதல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி இடத்துக்கும் வர முடிஞ்சுது. ம் அது கூட 6ஆம் அறிவோட சேர்ந்துதான் இருக்கலாம் இல்லையா? ஆமாம் ரைட் வெரி குட். முதல்ல தேடணும், யா வீட்லயே உட்காந்துருக்க கூடாது. ஏஞ்சி எங்கேயாவது போய் தேடுங்க. அதை விட்டுட்டுங்க. அது அப்படி தேடுதல் அப்படிங்கிறது கரெக்ட். இன்னொரு விஷயம், இந்த தேடுதலை அவங்க முதல்ல பேசுனாங்களே அவங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். திருச்சியில இருந்து ஐயா வணக்கம். மகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம். பாதுகாப்பு உணர்வு நம்ம பாதுகாப்பு. பாதுகாத்துக்கிறோம். நம்மளை ம் பாதுகாக்கும் போது அக்கம் பக்கம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். ம் அந்த உணர்வும் ஏற்படுது. நமக்குள்ள இருக்கிற ம் அந்த புனிதத்தன்மையையும் ம் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம். ஓகே வெரி குட். பாதுகாப்பு, இந்த 6ஆம் அறிவுன்னா எல்லாம் விடுங்கயா. அது பாதுகாப்பு முதல்ல சேஃபாக இருக்கணும், அப்பதான் ஏன் மற்றெல்லாம் செய்ய முடியும். அதை விட்டுட்டு அதை தேடுது. என்ன பாதுகாப்பா ஃபர்ஸ்ட், சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாங்க. வெரி குட். ஐயா சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா, மணிமேகலை. சொல்லுங்கம்மா. மணிமேகலை மேடம் சொல்லுங்கம்மா. இப்போ பகுத்தறிவு அப்படிங்கிறது நல்லது கெட்டது, இதனால ம் நல்லது வரும், இதனால கெட்டது வரும் ம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறதாவும் இருக்கும் நம்மளுக்கு. ம் இப்போ இது இப்போ ஔவையார் சொல்றாங்க, அறிவு அறிவு மானிடரார் பிடைத்தல் அரிது. ஏன்னா ம் வந்து சிந்திக்கிற தனம் இந்த இடத்துல தான் இருக்கு. கடவுளை தேடி பிடிக்கிற தன்மையை மனிதனுக்கு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ம் அடுத்த லெவல் போறதுக்கான, உயர்கட்டத்துக்கு போறதுக்கான அறிவும் மனிதனுக்கு தான். அதனாலதான் மனிதரா பிறக்கிறது அரிது அப்படின்னு சொல்றாங்க. ம் கரெக்டுங்களா ஐயா? தெரியல எனக்கு இல்ல, கரெக்ட். நீங்க கரெக்ட் தான். இது எதுவுமே தப்புன்னே சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொன்னாங்க. இதுதான் சார் பதில் போது குமார் சார் சொல்லும்போது அப்படி இல்லை எனக்கு தெரியும் பதில் வரும். நீ எந்த கேள்விட்டாலும் ஒரு ஆன்சருக்கு ஒரே பதில்ல வித்தியாசமா பதில்கள் வந்துட்டு இருக்கும். அனைத்தும் உண்டு தான். அதனுடைய சிறப்பு சிறந்தது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நிறைய இருக்கு, அதை கிளியர் பண்ணிடுவோம். நிறைய கொஸ்டின் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. தர்மம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் அது ரிலேட்டடாக தான் நிறைய இருக்கு, அதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம் இன்னைக்கு. சரிங்களா? இது ஜெகஜோதின்னு ஒரு சகோதரி அமைச்சிருக்காங்க. இளம் வயது பிள்ளைகள் கூட சில சமயங்களில் தூங்கும்போது யாரும் அமுக்குவதாகவும் கை கால்களை அசைக்க கூட முடியாமல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது நரம் பிடிப்பாக இருக்கும் என்று இதனால் வரை நினைத்திருந்தோம். டாக்டர் சார் விளக்கம் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. உண்மையில் நம்மை சுற்றி எத்தனை உள்ளது என்பதை நினைக்கும் போது இறை சிந்தனைகளும் நம் நற்செயல்களும் எவ்வளவு நம்மை காக்கும் என்று தெரிய வருகிறது. மேலான தனித்துவமான தெரிவுகளை ஞான போதனைக்காக மிக்க நன்றின்னு போட்டிருக்காங்க. அதாவது நாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது இல்லாமல் 7 14 லோகங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த புராண கதைகளில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த 7 14 லோகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அது உண்மைதான். அந்த 7 14 லோகங்கள் அப்படின்னும் போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த பூமி இருக்கு, இந்த பூமிக்கு மேலே ஒரு லோகம், அது மேலே 7 இருக்கு, கீழே 7 இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மேலேயும் இருக்கு, கீழேயும் இருக்கு, அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய குரு கண்ணயோகி தான் சொல்லி கொடுத்தாரு, அப்படிலாம் இல்லைப்பா, மேலே கீழெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றுக்குள்ளவே உள்ள இருக்கு, எம்பெடடாக இருக்கு, ஒன்றுக்குள்ளவே ஒன்றாவே இருக்கு. இந்த பிசிக்கல் வேர்ல்டு இருக்கு, இந்த உலகம் இருக்கு, உருண்டையா இருக்கு, இதை சுற்றி அதுவும் இருக்கு, பட் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க அது மேலே கீழே தானே இருக்கும் நான் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இத்தனை நாள், பட் இதுதான் உண்மை. எப்படின்னா, வெங்காயத்தை கொண்டு வாங்கினார் வீட்டில். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கொடுங்க வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தேன். பெரிய வெங்காயத்தை வச்சு பிரித்தார். இப்போ என்ன வருது? அதே வெங்காயம் தான் இருக்குது. இப்போ என்ன வருது? அதே வெங்காயம் தான் இருக்குது. இப்போ என்ன வருது? அதே வெங்காயம் தான் இருக்குது. இப்போ என்ன வருது? அதே வெங்காயம். பிரிக்க வந்துட்டே இருக்குது. அப்போ தான் வெங்காயத்தை சரி வச்சுட்டுப்பான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வச்சு தான் எனக்கு டெமோ பண்ணி கொடுத்தார். பெரிய வெங்காயத்தை உரிக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் பெரிய வெங்காயம் எப்படியோ அதே மாதிரி இந்த வெங்காயம் உலகம்னு வச்சுக்கோங்க. இந்த பூமி உருண்டை, இது வெங்காயம்னு வச்சுக்கோங்க.
அப்போ இது உரிக்க உரிக்க வருது இல்லையா? இதே மாதிரி தான் இந்த பூமியை சுற்றி அந்த 14 லோகங்களும் வந்து 14 ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. எல்லாமே பூமிக்கு சுற்றி தான் இருக்குது, பூமி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி போகும்போது அந்த உலகம், அந்த ஃப்ரீக்வன்சி போகும்போது அந்த உலகம், அந்த ஃப்ரீக்வன்சி அந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். அவர் சொன்ன பிறகுதான் எனக்கும் அந்த ஒரு தெளிவு வந்தது. இதுக்கு தான் குருன்றது. நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இல்லைன்னு புரிய வச்சார். அப்போது இந்த பூமி இருக்குது, இந்த பூமி தான் ஆவி உலகமும் இருக்குது. இந்த பூமி சுற்றி தான் எல்லா உலகங்களுமே இருக்குது. அப்போது இந்த ஃப்ரீக்வன்சி, ஒரு ஃப்ரீக்வன்சி இன்னொரு ஃப்ரீக்வன்சி போகணும், அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி வரணும், இப்படி மாறி மாறி போயிட்டு வரணும். அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் இருக்கிறோம்னு நினைக்கிறோம், நம்மளை சுற்றி இந்த ஆவி உலகம் இருக்கிறது. நம்ம இறந்துட்டோம்னா அடுத்த பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில் ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு தான் ஆவி உலகம்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிட் வேர்ல்டு இங்கிலீஷ், ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த உலகமும் இங்கே தான் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி இங்கே வருவாங்க, இந்த ஃப்ரீக்வன்சி அங்கே போவாங்க. அவ்வளோதான், இருக்கிற இடம் இங்கேயே தான். இந்த இன்னைக்கு 6800 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு, இப்போ டில் நாவ், இப்போ இது வரைக்கும் 1800. சில பேர் வருவாங்க. நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக அப்படியே கிளாஸ் முடிக்கும் போது நிறைய அப்படி வருவீங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களும் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம், அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும் சில பேர் அப்படியும் வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வராங்க. இப்போ 6800 ஆத்மாக்கள் அப்போ இருக்காங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் நாம் இருக்கோம், அவங்க வேறு ஃப்ரீக்வன்சியில் வராங்க. அது எனக்கு தெரியும், நான் பார்ப்பேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ண உங்களையும் பார்க்க முடியும், நீங்களே பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி அப்படி வரும்பொழுது தான் சில பேர் பயந்துருவாங்க. அது கடற்கடலாக தெரியும், வருவாங்க போவாங்க. இப்போ நாம் இருக்கிற இடத்துலையும் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. அது ஃப்ரீக்வன்சி வேறு, தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஆத்மாக்கள் அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வருவாங்க. வரும்பொழுது அவங்களுடைய நோக்கம் கொலை பண்ணணும்னு இருக்கும். நம்ம சினிமாவில் பார்க்குறோம், சீரியலில் பார்க்குறோம், தலையணை போட்டு அமுக்குவாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா? சீரியலில் தான் பார்க்குறோம். நிறைய மாமியாருங்களை மருமகளை கொலை பண்ணுவாங்க, பிடிக்காதவங்களை வந்து தலையணை போட்டு கொலை பண்ணுவாங்க, சினிமாவில் பார்த்துருக்கோம், சீரியலில். அதே மாதிரி அவங்க வந்து அமுக்குவாங்க. பிகாஸ் நம்மளை ஏதோ கொல்லணும்னு அவங்களுக்கு தீர்மானம், அதனால் அவங்க அமுக்குவாங்க. அந்த மாதிரி அமுக்கிறதும் ஒரு வகையான பிசாசு. அமுக்கான் பிசாசு பல வகைகள் இருக்குது. இதுதான் கந்தசஷ்டி கவசம் தெளிவாக பிரித்து சொல்கிறாங்க. பிசாசுகளில் எத்தனை வகை, பேய்களில் எத்தனை வகை அப்படின்னு கந்தசஷ்டி கவசம் தெளிவாக சொல்லுது. அத்தனை வகையான பேய்கள் இருக்குதுன்னு, அத்தனை வகை பிசாசுகள் இருக்குதுன்னு அது யாரும் விளக்கமாக சொல்லலை, நாம தான் கொஞ்சம் விளக்கத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அமுக்கான் பிசாசுகளில் பல வகைகள் இருக்குது. ஒரு பர்பஸ்க்காக இன்னொரு வரும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து கொல்லணும், நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி அமுக்குவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு வர்றதும் உண்மைதான், அது தப்பு இல்லை, கரெக்டு தான். சரியா? ஓகே, என்ன சார்? ஐயா வணக்கம். எனக்கு திருமணமாகி கணேஷ் திருப்பூர்னு ஒரு சகோதரர் போட்டிருக்காரு. எனக்கு திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகின்றன. திருமணமான புதிதில் 3 மாதங்கள் ஒரு பெண் ஆத்மா என்னை தொந்தரவு செய்து நன்றாக உணர்ந்தேன். எஸ், பண்ணு சார். நானும் நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஆத்மாவோட எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அது வந்து நாம் கேட்குறோம், அதுக்கு புரியும், அது நமக்கு சொல்லும், நமக்கு புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நம்மளோட கொஞ்சம் குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் நம்மளோட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஆனால் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு தெரியும், கேட்கும். அவங்க சொல்ல நமக்கு புரியாது, பட் ரீசன் சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். கொஞ்சம் உள்ள நமக்கு அந்த சென்சிட்டிவ் இருந்து அந்த ஆவிகள்கிட்ட பேசக்கூடிய, அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது எதனால் நான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு சொல்லும், நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஒரு முறை அது பேசியது எனக்கு கேட்டது, ஆனால் சரியாக புரியவில்லை. கரெக்ட். அது கருத்து தெரிவிக்க ட்ரை பண்ணியிருக்கு, உங்களுக்கு புரியல, அவ்வளோதான். அது உண்மைதான். அமுக்கான் இருப்பது உண்மை. பல முறை இது எனக்கு நடந்துள்ளது. அந்த சமயத்தில் எனக்கு எடை அழுத்தியது போல இருக்கும். கை கால் உடலை எதுவும் அசைக்க முடியாது. உண்மைதான். நம்ம எனர்ஜி அப்படியே சக் பண்ணி எடுத்துடும் சார். நம்ம எனர்ஜி அப்படியே சக் பண்ணி எடுத்துடும். பாட்டுடுங்க இப்போதான் விடைபெறுங்க. இதுதான் உண்மை. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் கழித்து தான் குழந்தை கிடைத்தது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். உண்மைதான். அதாவது குழந்தை லேட்டாகிறதுக்கு, லேட்டாக பிறக்கிறதுக்கு ஆவிகளுடைய பங்கும் காரணமாக இருக்குது. உண்மைதான், கண்டிப்பாக உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை. குழந்தை பிறந்தோடனே சரி, அதாவது லேட் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குது.
குழந்தைகள் வந்து சில பேருக்கு இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் இருக்குது, சில பேருக்கு லேட் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தை அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட நேச்சுரலாகவே அபார்ஷன் ஆகிப்போச்சு. கேட்டால் மெடிக்கல் ஃபீல்டு என்ன சொல்லுவாங்க, அது வீக்கு இது வீக்கு அது வீக்கு இது வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அபார்ஷன் ஆகியிருந்தால் கூட அது வந்து இந்த மாதிரி மறைமுகமான காரணங்கள் தான். ஓப்பனில் நீங்கள் எந்த ஸ்கேன் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணாலும் தெரியாது. பட் உண்மையிலே அந்த காரணம் வந்து அப்படி தான், உண்மைதான். புதிதாக திருமணமானவர்கள் வந்து மாலை நேரத்தை வெளியே செல்லக்கூடாது என்றும், ஒரு மாதத்திற்கு வெளியூர் எங்கும் பயணம் செல்ல வேண்டாம் என்றும் பெரியவர்கள் சொல்லுவார்கள். எல்லாம் கர்மா காரணமாகுது. சார், பெரியவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் சார். நம்ம பெரியவங்க வந்து அந்த காலத்து அனுபவம் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் சார். நாம தான் அதை மூடநம்பிக்கைன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி மிக மிக பெரிய உண்மைகள்லாம் இருக்குங்க. பெரியவங்க சொல்லிட்டாங்க முட்டாளுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம வகுப்பில், அவங்கெல்லாம் முட்டாளுங்க, நம்ம தான் முட்டாளுங்க. நாம் அவங்கெல்லாம் முட்டாளுங்க நினச்சிட்டு நாம் சொல்லிட்டு இருக்கோம் நாம் அறிவாளிகள். இல்லை, நல்ல எந்த விதத்தில் கம்பேர் பண்ண நம்மளோட அவங்க அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. நாம் இன்றைக்கும் முட்டாள்களாக தான் இருக்கிறோம். இது நான் பல வகையில் உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உண்மைதான். குழந்தை லேட்டாக பிறக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அது குழந்தை லேட்டாக பிறக்கிறது வந்து 2 விஷயம் சொல்லலாம். இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, அது வரப்போகின்ற ஆத்மாவுக்கும் சில காரணங்கள் இருக்கும். அது லேட்டாகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து கேரளாவில் பிறந்திருந்தேன். லாஸ்ட் பர்த் வந்து எனக்கு கேரளா. இந்த பர்த் வந்து தமிழ்நாட்டில் தருமபுரியில் பிறக்கிறேன். கேரளாவில் இடுக்கி அங்கே நான் பிறந்திருக்கேன். நான் இறந்து அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் தருமபுரியில் என்னுடைய அம்மா வயிற்றுக்கு வந்துடுறேன். 15 மினிட்ஸ் தான், ஒன்லி 15 நிமிஷம் தான். அதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்ற தகவல் கூட எல்லாருக்கும் போய் சேரல. நான் இறந்துட்டார் இவர் அப்படின்ற தகவல் கூட போய் யாருக்கும் சேரல. அடுத்த 15 மினிட்ஸில் டைரெக்டாக அந்த ஆவியலுக்கு போகிறேன். அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். அங்கே அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். நான் இந்த லைஃப்பில் முடிச்சுட்டேன், இந்த லைஃப் முடிச்சுட்டு அடுத்த லைஃப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சைன் பண்ணுறோம் இல்லையா, இப்போல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையா, அட்டண்டன்ஸ் கொடுக்குறோம் ஃபிங்கர் பிரிண்ட். அது மாதிரி அங்கே போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கணும். நான் முடிச்சுட்டேன், இந்த லைஃப்பில் இது முடிச்சுட்டேன், அடுத்த லைஃபுக்கு போகிறேன். ஸோ அடுத்த லைஃப்க்கு எங்கே போகிறேன், தமிழ்நாட்டுக்கு போகிறேன், தருமபுரியில் போகிறேன். தனலட்சுமி அப்படின்ற ஒரு ஆத்மவாயத்துக்கு நான் போகிறேன். அம்மா பேர் தனலட்சுமி. ஸோ இந்த பிறவியில் தருமபுரியில் தனலட்சுமி அப்படின்ற ஒரு ஆத்மாவுக்குள்ளே நான் வந்து கருவாக உருவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கு எடுத்து டைம் வந்து 15 மினிட்ஸ் அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் பிறந்தது வந்து மேரேஜ் ஆகி 9 வருஷம் கழித்து பிறக்கிறேன். மேரேஜ் ஆகி நல்லா பார்த்துக்கிது இறைவன் எப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேரேஜ் ஆகி 9 வருடங்களாக குழந்தை இல்லை. 10வது வருஷம் நான் பிறக்கிறேன். இங்கே எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, குழந்தையில வெயிட் பண்ணுறாங்க. நான் வந்து 10வது வருடம் தான் நான் பிறக்கிறேன். ஆனால் கேரளாவில் இடுக்கியில் பிறந்து வாழ்ந்து இறக்குறேன். இறந்த தகவல் கூட எல்லாருக்கும் போய் சேரல, யாருக்கும் போய் சேரல. அப்போல்லாம் வந்து தகவல் சொல்லி எல்லாரும் வந்து அதுக்கு மேலே பாடி புதைப்பாங்களோ ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா. நான் பிறந்த கம்யூனிட்டி புதைப்பாங்க, எரிக்கிறவங்க கிடையாது. ஸோ பாடி இவர் இறந்துட்டாருன்னு போய் தகவல் போய் சொல்லலை. அதுக்குள்ளவே நான் வந்து போயிட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து இப்படி வந்துடுறேன். ஸோ டியூட்டியில் ஜாபில் இருந்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கெஸ்டேஷன் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டியூட்டியில் இங்கேருந்து ரிலீவ் ஆகிடணும், அங்கே போய் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து ரிலீவ் ஆகிடணும், அங்கே போய் ஜாயின் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் மத்தியில் டைம் கொடுப்பாங்க. அது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, கம்பெனியை பொறுத்து டைம் கொடுப்பாங்க. ஒரு 1 வீக்கு 10 days 15 days இல்லை 3 days 1 day 2 day அப்படி டைம் கொடுப்பாங்க. அது வந்து டியூட்டியாவோ எடுத்துக்குவாங்க, லீவும் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே டிரான்சிஷன் பண்ணணும், அவங்க ஃபேமிலியோ மற்ற விஷயங்களை டிரான்சிஷன் பண்ணி அங்கே போகணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடத்துக்கு. அதனால் டிரான்சிஷன் டைமும் கொடுப்பாங்க. இங்கே டிரான்சிஷன் டைம் எடுத்தது நான் 15 மினிட்ஸ். ஸோ கேரளாவில் இடுக்கியில் இறக்குறேன். அடுத்த 15 நிமிஷத்தில் போயிட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன். இதே மாதிரி டைம் எடுத்தோம்னா இறந்துட்டாங்க. இறந்து மறுபிறவி எடுக்காம லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பாலமுரளின்னு நினைக்கிறேன் சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார். சார் நீங்கள் பார்த்ததுல ரொம்ப லேட்டாக, அதிகபட்ச பிறவி ரொம்ப லேட்டாக எத்தனை பிறவி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தார். இது வரைக்கும் கேட்டிருந்தேன், ஒரு தடவை கேட்டிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வருடங்கள் 1.5 lakhs இயர்ஸ் ஓல்டு அது கிட்ட என்னுடைய தொடர்பு இருந்தது. அதை பார்த்தோம்னா 1.5 லட்சம் பிறவிகளுக்கு முன்னாடி அது பிறந்திருக்கு. இப்போ அது ஆவி இடத்துல இருக்கு, இப்பயும் இருக்காங்க, இன்னும் பிறகு எடுக்கல. இவங்களாம் பிரம்மராட்சதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன டைப் வருவாங்க? பிரம்மராட்சதர்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஆவிகளில் பேய்களில் நிறைய வகைகள் இருக்கு. அதே மாதிரி பிரம்மராட்சதர்கள் ரொம்ப ஹை ஹேண்டு, அதோட ஹை ஹேண்டும் இருக்கிறாங்க. பட் 1.5 lakhs உள்ள பிரம்மராட்சதர்கிட்ட என்னை கம்யூனிகேட் பண்ண வச்சிருக்காரு சுந்தரராஜன். அவர் என்னுடைய குரு அவர் சுந்தரராஜன் இருக்கும்போது அது இயர் ஓல்டு என்ன 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது பிறந்தது. அது இன்னும் மறுபிறப்பு எடுக்கல. மறுபிறப்பு பாருங்க, இப்படி என்னையும் அதிகமாக கம்பேர் பண்ணி பாருங்க. நான் 15 நிமிஷத்துல வந்துட்டேன். அது 1.5 லட்சம் வருஷமாகி இன்னமும் இருக்கு, அது பிரம்மராட்சனாக இருக்கிறது. ஸோ அதை ஒரு நாள் வர வச்சு வேற சில விஷயங்களுக்காக டெமோக்காக அந்த 1.5 லட்சம் வருடங்களாகவும் மறுபிறவி எடுக்காம இன்னமும் அது லெவலில் இருக்கு. அது ஒரு புரிதல் இல்லை இருக்கு. 1.5 லட்சம் வருடங்களாயும் அது இது இருக்கு. ஸோ அதை கூப்பிட்டு அவர் சில விஷயங்களை அதுக்கிட்ட பேச வச்சு சில விஷயங்கள் செய்ய வச்சார், சில விஷயம் பண்ண வச்சார். ஸோ 1.5 lakhs இயர்ஸ் பர்த், அத்தனை பர்த். இப்போ இந்த ஆவி உலகம் கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லியிருக்கேன். அந்த பீரியட் நம்ம அங்கே போவோம், கொஞ்ச நாள் இருப்போம், வந்துடும். ஆமாம், எத்தனை வருடங்கள் இருக்கிறோம், தட் இஸ் அது எத்தனை பிறவிகள் மறுபிறவிக்கு வராமல் எத்தனை வருடங்கள் அங்கே இருக்கோன்றது அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. அந்த கர்மாவை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் அது யாருடைய கர்மாவை பொறுத்தது? சம்மந்தப்பட்ட அந்த ஆத்மா அந்த குழந்தையினுடைய கர்மாவை பொறுத்தது, அந்த அப்பாவினுடைய கர்மாவை பொறுத்தது. எந்த ஃபேமிலியில் போய் பிறக்கிறாங்க இல்லையா, அந்த அப்பா அம்மா அவருடைய கர்மாவை பொறுத்தது. இப்போ என் கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது கேரளா இடுக்கியில் பிறந்துட்டு தருமபுரியில் பிறக்கிறேன், அம்மா வயிற்றில் அடுத்த 5 நிமிஷத்தில் வரேன். இது யாருடைய கர்மாவை பொறுத்தது? என்னுடைய கர்மாவை பொறுத்தது, என்னுடைய அப்பாவினுடைய கர்மாவை பொறுத்தது. என்னுடைய அப்பா பேர் வடிவேலு, அவருடைய கர்மாவை பொறுத்தது. என்னுடைய அம்மா பேர் தனலட்சுமி, அவருடைய கர்மாவை பொறுத்தது. என்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய கர்மாவை பொறுத்தது. இதெல்லாமே ஒரு செட்டப், ஃபேமிலி செட்டப், எல்லாமே செட்டப். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிப்போம், பார்ப்போம், பேசும். அது 4th 5th ஸ்டாண்டர்ட் படிப்போம். இப்போ நம்ம இன்னும் 1st ஸ்டாண்டர்டில் இருக்கோம். இது யாருடைய கர்மாவை பொறுத்தது? என்னுடைய கர்மா, தனிப்பட்ட கர்மாவை பொறுத்தது. என்னுடைய அப்பா வடிவேலு அவர்களுடைய கர்மாவை பொறுத்தது. என்னுடைய தாயார் தனலட்சுமி அவருடைய கர்மாவை பொறுத்தது. என்னுடைய உடன் பிறந்த சிஸ்டர்களுடைய தங்கச்சியினுடைய கர்மாவை பொறுத்தது. இது எல்லாமே பொறுத்து தான் நம்ம ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறோம். எல்லாருக்குமே, நாட் ஒன்லி எல்லாருமே ஒரு செட்டப்போட தான் பிறக்கிறோம். பாஸ்ட் லைஃப்ல என்ன பண்ணமோ அது நம்ம குடும்பம் அமையும், போன ஜென்மத்து யார், இந்த ஜென்மத்து யார் கணவன், யார் மனைவி, யார் கூட பிறந்தவங்க, யார் பக்கத்து வீட்டுக்காரன், யார் பேரன், யார் பேத்தி, யார் வாத்தியார், யார் பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு நம்ம ஓனர் முதல் கொண்டு பாஸ்கெட் எல்லாமே செட்டப் ப்ரீ செட் பண்ணி தான் பூமிக்கு வரும். ஸோ அதனால் அந்த 7 வருடங்கள் கழித்துத்தான் குழந்தை கிடைத்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு காரணம் இருக்கு. பேரண்ட்ஸுடைய காரணமாக இருக்கு, உங்களுடைய காரணமாக இருக்கு. ஸோ இதில் இந்த ஆவிகள் ரொம்ப வைட்டல் ரோல் பண்ணுறாங்க. ஆவிகள் நிறைய வைட்டல் ரோல் பண்ணுறாங்க. அது நிறைய காரணங்கள் இருக்கு. இதை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம அதை பற்றி பேசும். அடுத்த வகுப்புகளை பேசும். அதாவது என்னுடைய அம்மாவை மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரில் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை, அம்மா தருமபுரி, அவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அம்மாவுக்கு அப்பா இறந்துட்டாரு, அண்ணன் தான் பார்க்குறாரு, பெரிய அண்ணன் மாருங்கிற 3 பேர் அண்ணன் தான் பார்க்குறாங்க, தங்கச்சி எல்லாம் வளர்த்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த இளம்பிள்ளைன்ற ஊர்லேருந்து வந்தவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க. இவங்க ஒன்றும் எஸ்ன்னு சொல்லலை, எங்கள் மாமா எஸ்ன்னு சொல்லலை போல இருக்கு, சொல்லலை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஊரெல்லாம் போயிட்டு நாங்கள் தருமபுரியில் பொண்ணு பார்த்துருக்கோம், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, தருமபுரியில் பொண்ணு பார்த்துட்டோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா அம்மா ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, வசதியான ஃபேமிலி, ராயல் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டிருக்கோம், பொண்ணு கொடுக்குறாங்க மாதிரி இதுகளே போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு பார்க்கலாம், எங்கள் மாமா சொல்லியிருக்கார் போல, பார்க்கலாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல. சரி அப்படின்ட்டு அவங்க போய் எல்லாம் பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஃபைனல் சேவை வரும்போது, இல்லை எங்கள் மாமா நான் கொடுக்க மாட்டேன், இல்லை வேண்டாம் நான் கொடுக்கல, என் சிஸ்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா இது அடுத்தது அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க.
என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் சொன்னோம் பண்ணோம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. இவர் எங்கள் மாமா ஏதோ சில ரீசன் இந்த ரீசனுக்காக எல்லாம் நான் கொடுக்கல வேண்டாம்னு இருக்காரு. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கண்ணா, நாங்கள் எங்கள் ஊர்லாம் சொல்லிட்டோம், இந்த மாதிரி இந்த ஊரில் போய் பொண்ணு கட்ட போகிறோன்னு சொல்லிட்டோம், இன்னார் வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டோம், இப்போ போய் அந்த வீட்டில் பொண்ணு இல்லைன்னா எங்கள் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. சரி அட்லீஸ்ட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க, வேறு யாராவது சொல்லுங்கள். நாங்கள் ஏன்னா அங்கே ஊரில் சொல்லிட்டோம், பேர் ரிப்பேர் ஆகிவிடும். நாங்கள் போய் தருமபுரியில் பொண்ணு கட்டிட்டோம், பேசிட்டோம், சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ போய் அவங்ககிட்ட போய் நாங்கள் மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப தப்புங்க. நீங்கள் வேறு யாராவது கொடுங்க, வேறு யாராவது பண்ணுங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா ஊரில் போய் கௌரவமாக சொல்லணும் நாங்கள். சரி இந்த பொண்ணுனா கூட பரவாயில்ல, வேறு பொண்ணாவது பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் பாருங்க பெருந்தன்மை, இந்த காலத்தில் அப்படி இல்லை. பட் அந்த காலத்து பெருந்தன்மை. எங்கள் மாமா என்ன பண்ணியிருக்காரு, சரி நான் என் தங்கச்சி கொடுக்கல, சரி எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குது, நீங்கள் வேணா அங்கே போய் பேருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டுக்கு சொல்லியிருக்காருங்க. அப்போ எங்கள் அத்தையை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க கொடுக்கல, எங்கள் மாமா கொடுக்கல. பட் எங்கள் அம்மா எல்லாமே எங்கள் அப்பா ஃபேமிலி எங்கள் அம்மா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான், எல்லாம் ரிலேஷன்ஷிப் தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. எழுத்தத்தை வீடு, மாமனார் வீட்டுக்கு போகணும், புருஷன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற செலவெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை. எழுத்து வீடு, மதியில் ஒரு 15 அடி ரோடு, அவ்வளோதான். இந்த பக்கம் மாப்பிள்ளை வீடு, இந்த பக்கம் பொண்ணு வீடு, இந்த பக்கம் அம்மா வீடு, இந்த பக்கம் அப்பா வீடு, எல்லாம் சொந்தம் தான். ஏற்கனவே சொந்தங்கள் தான், சொந்தக்குள்ளே தான் கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்போது ஒரு பாருங்க, எங்கள் மாமா பெரிய மாமா என்ன பண்ணிக்கிறாரு, நான் கொடுக்கல, சரி எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வேணா பொண்ணு கேளுங்க, அவங்க கொடுத்தா நீங்கள் கட்டிக்கோங்க. சரி அப்புறம் இவர் வந்துக்கிறாரு, சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையை கொடுத்துருக்காங்க. சரிம்மா இந்த வீட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க ஊரில் போய் பெருமை கொஞ்சம் நிலைமை ஆகிட்டாங்க. சரி தருமபுரியில் போய் பொண்ணு கேட்டோம், அந்த வீட்டு பொண்ணில் வேறு வீட்டு பொண்ணு, ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே கல்யாணம் பண்ணுறது ரைட். அப்போது அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நாம் இந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களும் நெகட்டிவாலாம் நினைக்கல. இந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம், அந்த தனலட்சுமின்ற பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நமக்கு. சரி அப்புறம் வந்து அவங்களே சொந்தமாக வேறவங்க சொந்தக்கார பொண்ணு இருக்காங்க, அந்த சொந்தக்கார பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம். எங்கள் அத்தை பேர் மீனாட்சி கல்யாணம் பண்ணுறோம், இன்னொரு வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணுறோம். என்னுடைய சொந்த அத்தை, அப்பா கூட பிறந்தவங்க வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நினச்ச தாட் ஃபார்ம் வந்து என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் எத்தனையோ வகையில் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது. தாட் ஃபார்ம் அவங்க தப்பாக நினைக்கல, அவங்க வந்து கோவப்படல, சாபம்லாம் விடலை, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களேன்னு. நான் திரும்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வருத்தப்படுறாங்க, என்னடா நம்மலாம் போய் கேட்டோம் செஞ்சோம், அப்புறம் கடைசியாக நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாம் வந்து ஊர்லெல்லாம் இப்படி சொல்லி கௌரவமாக எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் பெரிய வீட்டில் பொண்ணு எடுக்கிறோன்னு சொல்லிட்டோம், அப்புறம் கடைசியில் இதில் வேறு இடத்துல போய் பொண்ணு கேட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீலிங் தாட் ஃபார்ம் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வகையில் எத்தனை பிரச்சனைகளை கொடுத்தது. நான் லேட்டாக பிறந்து அதுவும் ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்கா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறேன். லேட்டாக பிறந்ததுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன், இது ஒரு காரணம். இந்த கேள்வி வந்தாலும் அந்த ஆன்சர் வருது. நிறைய காரணங்கள் இருக்குது, லேட்டாக பிறந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, முன்னாடி எப்பயா பேசும். அப்போது ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம் இங்கே வந்து பாதிக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறகுது லேட் ஆகிறது பல காரணங்கள், இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. எல்லாமே வெல்த்தாண்டு தான். இந்த தாட் ஃபார்ம் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ குழந்தை பிறகுது லேட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்புறம் வேறு வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க, அதுவும் வந்து எங்கள் சொந்தக்கார வீடு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. தென் அதுக்கு பிறகு என்னாச்சு, அப்புறம் ஏதோ குடும்பத்தில் அப்புறம் பண்ணி பாரு நான் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை கொடுத்துருக்கான், எய்த்து வீட்டில் கொடுத்துருக்கான். எய்த்து வீடு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டும் எய்த்து வீட்டில் இருந்துருக்காங்க. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, லவ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணதான், பெரியவங்க பார்த்து. இப்போ அவனா லவ் தான், புரியுது, பெரியவங்க பார்த்து ஆசீர்வாதத்தோட பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான், எய்த்த வீடு தான். அப்போ இந்த வீட்டில் தான் நமக்கு வாழ்க்கை துணைவு இருக்குன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, இந்த வீட்டில் தான் நமக்கு வாழ்க்கை துணைவர் இருக்கிறாருன்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. எய்த்த வீடு அந்த காலகட்டம் வரும்போது செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், இளம்பிள்ளையிலிருந்து பொண்ணு கேட்குறாங்க, அவருக்கு பொண்ணு கொடுக்கல. அப்போது இறைவன் என்ன முடிச்சு வச்சிருக்காரு, உன் தங்கச்சி வந்து இளம்பிள்ளைக்கெல்லாம் கொடுக்கணும்ப்பா, உன் தங்கச்சி உங்கள் ஏற்று வீட்டிலே மாப்பிள்ளைக்கிறாரு, உங்கள் சொந்தத்திலே இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கே கொடுங்க அப்படின்னு இறைவன் ஒரு பிளான் வச்சுருக்காரு. நீ எங்கேயோ போய் இளம்பிள்ளைக்கு கொடுக்கணும்னா வேற எங்கேயும் அங்கேயும் போய் கேட்டு கொடுக்க வேண்டாம், ஒன்று வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து ஏற்று வீட்டிலே இருக்கிறாரு, உங்கள் சொந்தக்கார ஏதாவது அந்த வடிவேலுன்ற ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு இறைவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வடிவேலுன்ற ஆத்மாவும் தனலட்சுமின்ற ஆத்மாவும் இருக்கணும். ஸோ அதில் பாருங்க, மேரேஜ் ஆகலை, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரி ஓகே அவங்க முடிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை.
அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, சரி வேணா நீ வந்து இன்னொரு கல்யாணம் வேணா பண்ணிக்கன்னு சொல்லி எங்கள் பாட்டி, அப்பாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. உடனால ஆகியும் குழந்தை இல்லை, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேயும் எங்கள் பாட்டி வீட்லேயும் அம்மா பிறந்த வீட்லேயும் சரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, என்ன பண்ணுறது, சரி ஓகே நீங்கள் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எங்கள் அப்பா ஸ்ட்ராங்கானு இருக்கார். எங்கள் அப்பா அதெல்லாம் இல்லை, நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைன்னா கூட பரவாயில்ல, குழந்தைன்னா கூட பரவாயில்ல, அதை பற்றி என்ன இருக்குது, நான் வாழ்ந்தால் தனலட்சுமியோடு தான் வாழ்வேன், நான் வேறு ஒய்ஃபெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்கள் அப்பா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார். இவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. கடைசியில் இல்லை எல்லாம் முடியாது, குழந்தைனாலும் பரவாயில்ல, நான் தனலட்சுமியோடு தான் வாழ்வேன், நான் வேறு யார்கிட்டையும் வாழ மாட்டேன். எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் 10 வருஷம் நான் பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் கிளியர்வாயன்ஸ் வந்த பிறகு நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் யாரும் சொல்லலை, அப்பாவோ அம்மாவோ யார் இப்படிலாம் நடந்து இதெல்லாம் காரணம் யாருமே சொல்லலை. ஆனால் அது பிறகு நானாக கிளியர்வாயன்ஸில் பார்த்து நான் வந்த பிறகு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது, நைனாவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, அம்மாவுக்கு ஏன் இது வருது, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கிளியர்வாயன்ஸில் பார்த்து இதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் சொல்லலை, ஒரு ஹிண்ட்டு கூட யாரும் கூட நமக்கு தெரியாது. நானாக கிளியர்வாயன்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாருங்க, எந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ அந்த பொண்ணுக்கு பிறந்த பையன் நான் எவ்ரி இயர் லீவில் இளம்பிள்ளைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போவேன். எவ்ரி இயர் எங்கள் அத்தை வீட்டுக்கு மாதம் அந்த இயர் ஆனுவல் எக்ஸாம் முடிந்த பிறகு ஒரு வருஷம் 6th 7th 8th படிக்கும்போது ஒரு வருஷமும் அந்த 3 அட்டைகள் இருந்தாலும் அந்த வீட்டு அட்டைக்கு தான் நான் போவேன். எவ்ரி இயர் வந்து இளம்பிள்ளைக்கு தான் போவேன். எக்ஸாம் முடிச்ச உடனே அனுப்பிச்சுட்டு விடுவாங்க, ரிசல்ட் முடிஞ்சோடனே வருவேன். அப்போ எங்கள் மாமா என்ன நினச்சிருப்பார், பாடுறா இந்த பையன் நான் இல்லையா, பார்த்தியா நமக்கு இவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஆனால் இப்போ சரி வேறு கல்யாணம் பண்ணி இவங்க அத்தையை கல்யாணம் பண்ணிட்டோம், இப்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறான் பார்த்தியான்னு நினச்சிருப்பார் இல்லையா. எனக்கும் தெரியும், பார்த்தியா என்னுடைய தாய் மாமா வந்து நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வானான்னு சொன்ன ஒரு பொண்ணுக்கு பிறந்த தனலட்சுமின்ற ஆத்மாவுக்கு பிறந்த பையன் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். எதுவும் எப்படி மாற்றிலாம் வச்சுருக்காரு பாருங்க. மற்ற அத்தை வீட்டுக்கு போகிறத விட இளம்பைக்கு தான் போயிட்டு வருவேன். இறைவன் நிறைய செட்டப் வச்சுருக்கேன், நமக்கு தான் காரணம் தெரிய மாட்டேங்குது. அந்த காரணங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் கஷ்டப்படவே மாட்டோம். ஸோ நான் மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரைட் ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாமே ஒரு இன்டர்னல் ரீசன் இருக்குது. என்னுடைய குரு தான் சொன்னார், நீ ஏன் 9 வருஷம் வரைக்கும் பிறக்கல தெரியுமா, ஏன் பிறக்கல அப்படின்னு அவர் தான் சொன்னார். கிருஷ்ணகிரியில் சொன்னார் குரு. அவர் என்ன சொன்னார்னா, நீ வரணும், இந்த பூமிக்கு நீ வரணும், இந்த பர்பஸ்க்காக நீ வரணும், இந்த பர்பஸ்க்காக வந்து இந்த உலகம் முழுசும் நீ நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக வரணும். நீ உனக்கோ உன் மனைவிக்கோ உன்னுடைய மக்களுக்கோ உன்னுடைய உறவினர்களுக்கோ உதவுறதுக்காக நீ வரல, நீ உலகம் முழுசும் இருக்கிற மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்க. உன் குடும்பமெல்லாம் அது ஒரு அவங்க ஜென்ரேட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி வரணும். அப்போ நீ வரணும்னு ஒரு ஆத்மா, நீ வரணும். பட் நீ கேரளாவில் ஒரு ஃபேமிலியில் பிறந்திருக்கிறேன், பிகாஸ் அந்த ரோடு அங்கே முடிக்கணும், நான் முடிக்கணும். அங்கே சில கடமைகள் பாசிட்டிவ் கர்மாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் முடிக்கணும். அதை முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. நான் முடிக்கிறேன், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணும். இப்போ கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்துட்டா, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்திருந்தேன்னா நான் இப்போ கேரளாவில் அங்கே இருக்கேன், நான் எப்படி நான் தான் இங்கே வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுளோட செட்டப் எப்படி புரிஞ்சுக்காது பார்த்துக்குங்க. நான் கேரளாவில் இருக்கேன், பட் என்னுடைய கடமையை முடிக்கல, எனக்கு இன்னும் டைம் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு தான் நான் இங்கே வர முடியும். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய கர்மாப்படி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரியான வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரோ அந்த பிறக்க வேண்டிய ஆத்மா முதல்ல என்னோடய சிஸ்டர் கூட பின்னாடி தான் இல்லை, எனக்கு பின்னாடி தான் வரணும். அவங்க நான் தான் இங்கே பிறக்கணும், இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் நான் தான் பிறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கர்மாவை தனலட்சுமி அம்மா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைய பெற்றெடுக்கணும்ட்டு தனலட்சுமி அம்மா ஒரு கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும் வடிவேல் என்ற ஆத்மா ஒரு கர்மா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுக்கும் ஒரு கர்மாவோட அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த கர்மாவுக்கு ஒரு ஆத்மா வரணும், அது நான் தான் வரணும். ஆனால் நான் அங்கே மாட்டிட்டு இருக்கேன். சரி, அப்போ அங்கிருந்து நான் இங்கே வரதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஸோ 9 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 9 வருஷம் வெயிட் பண்ண பிறகு அடுத்தது நான் இங்கே இறக்குறேன். அடுத்த 15 நிமிஷத்தில் ஆவிகளுக்கு கூட உட்கார வைக்க டைம் இல்லை, உடனே டக்குன்னு வந்துடுறாங்க. நேராக போகிறோம், அட்டனன்ஸ் கொடுக்குறோம், சரி உடனே நீங்கள் இங்கே போங்கன்னுறாங்க, உடனே அனுப்பிச்சிட்டோம். அடுத்த 15 நிமிஷத்தில் அம்மா வாய்த்தில் கருவாக உருவாகிறது. நான் அந்த கருவில் வந்து நான் உட்காந்துறேன் உயிரை.
ஸோ இந்த ஆத்மாக்கள் 2 பேரும் தனலட்சுமி அப்படின்ற ஆத்மாவும் வடிவேலுன்ற ஆத்மாவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இங்கே நான் முடிக்கிறேன், பிறந்த உடனே அடுத்த 15 மினிட்ஸ் இங்கே குழந்தையா வந்து பிறந்தார். ஆவிரத்தில் இல்லை. அப்போ இந்த ஆத்மாவுகளுக்கு இவங்களை சரி பண்ணுறதுக்காக, இவங்களுடைய கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குடும்பத்தில் நான் வந்து முதல் பையனா மூத்த பையனா நான் பிறக்கணும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு 5 இயர்ஸ் கழிச்சு என் சிஸ்டர் பிறக்கிறாங்க. நான் பிறந்த பிறகு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு சிஸ்டர் பிறக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ எந்த குடும்பத்தில் எந்த ஆத்மா எப்படி பிறக்கணும் கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி வைக்குது. பிகாஸ் ஆஃப் அவர் கர்மா, டியூ டு அவர் கர்மாஸ். நம்ம கர்மா வச்சு இன்னார் இந்த குடும்பத்தை பிறக்கணும், இன்னார் அப்பாவாக இருக்கணும், இன்னார் அம்மாவாக இருக்கணும், இன்னார் கூட பிறந்தவங்களா இருக்கணும், இன்னார் பெரியப்பாவாக இருக்கணும், இன்னார் சித்தப்பாவாக இருக்கணும், இன்னார் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும், இன்னார் வாசிரியராக இருக்கணும், இன்னார் எதிர்த்து வீட்டுக்காரன், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தான் கரெக்டாக கொண்டு வருது. ஸோ இப்போ குழந்தை டிலே ஆகுதுன்றது கூட காரணம் கூட இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணம் இது வரைக்கும் உங்களுக்கு போதும் தெரிய கொடுத்துருக்க நான் நினைக்கிறேன். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி இதனால தான் லேட் ஆகுது சில பேருக்கு. சரிங்களா? குழந்தை எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்குது. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி பண்ணணும். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. குழந்தைகள் என்று எனக்கு எதை காட்டுக்குது? கடுமையான தோஷத்தை காட்டுக்குது. சம்மந்தப்பட்ட கணவனுக்கும் சம்மந்தப்பட்ட மனைவிக்கும் கடுமையான தோஷங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுது. அதை சரி பண்ணணும். இந்த ஜென்மத்திலே சரி பண்ணணும். எல்லாமே அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அந்த ஜென்மத்தில் வந்து சரி பண்ண கற்றுக்கணும், செய்யணும். நம்ம அதை விட்டுட்டோம்னா அடுத்த டைம் இதோட ஹெவி பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல விட்டுறக்கூடாது. மோரோவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கணும். 2 பேருக்குமே 2 இனமே இருக்கணும். ஆணும் இருக்கணும், பெண்ணும் 2மே இருக்கணும். ஆண் குழந்தைகளே இருந்தாலும் தோஷம், பெண் குழந்தையே பிறகுனா தோஷம், அதுவும் தோஷம் தான். அப்போ எங்கேயோ சம்திங் ராங். என்ன பண்ணிருக்கணும்? சம்மந்தப்பட்ட கணவன் சம்மந்தப்பட்ட மனைவி திங்க் பண்ணணும். ஆண் குழந்தை பிறந்துச்சா, ரைட், ஓகே, நமக்கு ஒன்றும் செலவில்லை, வரதட்சணை கொடுக்க செலவில்லை அப்படின்னு போகக்கூடாது. தப்பது. சரி, பெண் குழந்தை பிறந்துச்சா, ஐயோ உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும், உங்களுக்கு செலவாச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து புலம்பக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கு. பட் அதை மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஆண் குழந்தையும் இருக்கணும், பெண் குழந்தையும் இருக்கணும், 2மே இருக்கணும். அதான் ஈவன். அது இல்லை மாறுனா எங்கேயோ சம்திங் ராங். அது என்ன கர்மா இருக்குன்னு சொல்லி பார்த்து சரி பண்ணுற வழியை பார்க்கணும். நீங்கள் இறைக்கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த பிறவியில் ஏதாவது தவறு மாற்றிட்டீங்க கூட எல்லாம் சரி பண்ணி அடுத்த பிறகு நல்லா பண்ணிட்டு வந்துடுறீங்க. அடுத்த பிறகு நல்லா கொண்டு அதுக்கு இறைவன் வழி கொடுக்குறாரு. அதனால தான் கீழே இறங்கி வந்து கர்மாந்திரிங்க சொல்லி கொடுக்குறாரு. லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், 18 இருக்கிறதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே பார்க்க போய் நல்ல நிலைமையை அடைவோம், சந்தோஷத்தை அடைவோம், இறைவனை அடைவோம். கடைசியாக பேரன் அடைந்து அந்த பேரின்பத்தை நம்ம அடைவோம். அந்த பேரின்பத்தை தெரியல, அதனால இறைவன் ஐயோ வேணாம் சார், அது வேணாம், அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம வேணாம், இருந்தால் நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு இதையே பார்த்து இதே வளர்த்துட்டு இருக்கோம். அதான் சரியா? ரிஷபான் சகோதரர் போட்டிருக்காரு, ஒவ்வொரு கெட்டத்தனமும் ஒரு வழியை தருகிறது. கரெக்டு. ஒரு வழியும் ஒரு பாடத்தை தருகிறது. கரெக்டு. ஒவ்வொரு பாடமும் ஒரு நபரை மாற்றுகிறது. கரெக்ட். இந்த ஒவ்வொரு பாடமும் ஒரு நபரை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எந்த பிறவியில் எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை கொடுப்பாரு. நாம் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் அட்வான்ஸாக போய் முன்னாடியே நாம் இந்த மாதிரி கர்மா இன்ஜினியரிங் மாதிரி வகுப்புகள் அட்டன் பண்ணி முன்னாடியே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடி உதை வாங்க வேண்டாம். நாமளே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்கணும், அது செகண்ட் கேட்டகரியாக இருக்கணும். ஃபஸ்ட் கேட்டகரி சொல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க, செகண்ட் கேட்டகரி சொன்னால் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம இந்த 2 கேட்டகரியில் மட்டும்தான் இருக்கணும். 3rd 4th போகக்கூடாது. இந்த 3rd 4th தான் அடி வாங்குறது. இப்படி போய் அடி வாங்கிட்டு அப்புறம் வருது. எதுக்கு அடி வாங்கணும்? அடி வாங்கிட்டு அப்புறம் புத்தி வரணும். அதனால் முன்னாடி அலர்ட்டாக இருந்துக்கோங்க நம்ம சொல்கிறோம். சொன்ன கருத்து கரெக்ட். நன்றி சகோதரருக்கு, நன்றி. பிற சொற்களிலிருந்து ஏதாவது கற்க நேர்ந்தால் அந்த அனுபவத்தை நீ ஏற்கனவே பெற்றுள்ளாய் என்பதை தெரிந்து கொள். ஏனெனில் அனுபவம் ஒரே ஆசிரியர். கரெக்ட், அனுபவம் கரெக்டான ஆசிரியர். பட் அடிபட்டு கற்றுக்க வேண்டாம், கேட்டுக்கணும். பிற சொற்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, பிற சொற்கள்னு சொல்லும்போது நம்முடைய ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து யாரையும் பேச தான் விடுவேன். அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுங்க, அந்த ரிப்போர்ட் கொடுங்க, இந்த ரிப்போர்ட் கொடுங்க, தான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள் சார், அப்படி தான் சொல்லுது. அவங்கள சொல்ல விடணும், பேச விடணும். அங்கே பேச 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 நாம் குறுக்கே நுழையக்கூடாது. நான் நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நேரில் பேசவும் தெரியும், குறுக்கவே யாரையும் நுழையக்கூடாது, நாமளும் நுழையக்கூடாது, அவங்களும் தேவையில்லாமல் யாரும் அவங்கள பேச விடணும். அதை பேச சொன்னால் அவங்க பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க பேசல, அவங்க ஆத்மா பேசும்.
உங்கள் ஆத்மா பேசும். அவங்க இருக்கிற குறைய நிறைய சொல்லும். அது சொல்லும் போதே கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும். அவங்க இந்த இருந்து வெளியே, இந்த பிரச்சனை வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, எவ்வளோ வருவாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். அது நோயாக இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். பிகாஸ் அந்த ஆத்மா பேசும். அந்த ஆத்மா பேசும். அவங்க பேசல, அவங்க ஆத்மா பேசும். எனக்கு இந்த பிரச்சனை சார், இந்த பிரச்சனை சார், இந்த கஷ்டம் சார், இந்த கஷ்டம் சார், அப்படி சார், இப்படி சார். இதான் நல்லா நோட் பண்ணா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே காட்டி கொடுத்துருவாங்க. அவர்ஸில் பேசுவாங்க. அது நம்ம எனர்ஜி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் அவங்கள பேச விடுவோம், நாமளும் பேசுவோம். அவங்களையும் பேச சொல்லுவோம், நாமளும் பேசுவோம். அது எனர்ஜி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக, டிவைன் எனர்ஜி கொடுக்கறதுக்காக. ஆனால் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது எப்படி பேசணும்னா, நம்ம வார்த்தைகள் வாய் வழியாக வார்த்தைகள் வருகின்றன. அது நம்ம ஆத்மாவிலிருந்து வருது. நீங்கள் பேசுகிறீங்க, திட்டுறீங்க, கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, எமோஷன் ஆகுறீங்க, எல்லாமே உங்கள் ஆத்மாவிலிருந்து தான் வருது. அது எதை காட்டுகிறதுனா, உங்களுடைய ஆன்மாவின் பக்குவத்தை காட்டுகிறது. நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைந்து வெளியே வரணுமா, உங்கள் பிரச்சனை இன்னுமே அதிலேயே மூழ்கி கஷ்டப்படணுமா, இன்னும் நிறைய டக்குன்னு வெளியே வந்து ஹாப்பியாக இருக்கணுமா, அப்படி உங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் காட்டி கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக கூட 2 பேருக்கு சொன்னேன் நான், உங்கள் வாயில் தான் சனி உட்காந்துருக்கு, வாயால் தான் கேட்டுறீங்கன்னு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு. அதான் உண்மை. அவங்க வாயால் கேட்டுறாங்க, வாயில் சனி வந்து உட்காந்துருச்சு. தப்பாக பேசுகிறாங்க, ஏழகுளமாக பேசுகிறாங்க. வாயில் வர வார்த்தைகள்லாம் நெகட்டிவாக வருது. அது எதை காட்டுகிறது? கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. கேடு பின்னாடி வரும், முன்னாடி மதி கெட்டு போயிடும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசணும், ஏது பேசுகிறோம், எப்படி பேசணும் தெரியாமல் ஏழகுளம் பேசுவாங்க. இது எதை காட்டுகிறது? நான் இன்னும் கஷ்டப்படணும், கஷ்டம் வெளியே வர முடியாது, இன்னும் அனுபவிக்க வேண்டிய நிறைய கர்மா இருக்குது, ஆனால் நான் அனுபவிச்சு வரேன், என்னடா திருத்தாதீங்க, எல்லாம் முயற்சி பண்ண, அதாவது நீங்கள் என்னை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க, நான் இன்னும் அடிபட்டு உதப்பட்டு நிறைய கற்றுக்கணும், நான் 3rd கேட்டகரி, நான் 4th கேட்டகரின்னு அவங்களே அறியாமல் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்படியா கேட்டுக்கணும், பாயின்னு சொல்லிட்டு விட்டுறணும். 3rd கேட்டகரி 4th கேட்டகரி விட்டுறணும், அவ்வளோதான். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கர்மாந்தி ஹீலிங்கை பற்றி நம்ம சொல்லும்போது பேசும்போது சொல்லுங்கள், அது நம்மளுடைய கடமை. இந்த பிறவியில் பூமியே வந்து பிறந்திருக்கோம், இந்த பிறவியில் பிறந்திருக்கோம். ஆனால் பிறந்துட்டாலும் கூட அதை மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை. அதை அவன் கேட்டுக்கிறான் கேட்கல, அது வேறு சமாச்சாரம். சொல்லுவது நம்முடைய கடமை, நம்முடைய கர்மா, அது உட்கர்மா. சொல்லணும், இப்படி நல்ல விஷயம் இருக்குது, இப்படி கர்மாந்தி ஹீலிங் ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நாம் உழுந்தாலும் எழுந்தாலும் பிறண்டாலும் அழுதாலும் சந்தோஷப்பட்டாலும் எல்லாத்துக்குமே கர்மா தான் காரணம்ன்றாரு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஒரு வினாடியும் கர்மா தான் நிர்ணயிக்குதுன்றாரு. அது மட்டும்தான் நிர்ணயிக்குது, கடவுள்லாம் இல்லைன்னு சொல்றாரு, சும்மான்றாரு. கடவுளே கர்மதிக்கு உட்பட்டு தான் சொல்றாரு. கடவுளை கும்பிட்டு ஆக போற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, முடிஞ்சா காலையில் லைவ் அட்டன் பண்ணுங்க, முன்னா அப்புறமாவது சோசியல் மீடியாவில் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கை காட்டுங்க, சொல்லுங்க. அதுவே மிகப்பெரிய இறை சேவைகள். 14வது இறக்கத்தை சேவை அது உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லுங்க. இதுக்காக எங்கேயும் சுற்றணும், போகணும், வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எங்கேயும் சுற்றணும் கிடையாது. கர்மாந்தி ஹீலிங்க வந்து நீங்கள் இருந்த இடத்துலேருந்து சொல்லிக் கொடுங்க, எங்கேயும் போக வேண்டாம். சித்தர்களுடைய உத்தரவு அது. ஏன்னா அவங்க எதனால் அப்படி சொன்னாங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஊர் சுற்றி தான், சின்ன விவரம் தெரிஞ்சிருந்தே ஊர் சுற்றி தான் இருப்பேன். அங்கே போ, அந்த சித்தரை பாரு, இங்கே போய் அங்கே போ, இங்கே போ, அந்த குருக்கிட்ட போ, இந்த குருக்கிட்ட போ, அங்கே போ, இங்கே போ, அப்படி சுற்றிட்டே இருப்பேன். ஒரு தடவை வாய்ப்பு தான் சொன்னாங்க. எங்கள் சிஸ்டர் பேசியிருக்காங்க போல, எங்கள் வாய்ப்பு கிட்ட பேசும்போது, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அண்ணனை நான் வீட்டில் பார்த்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சது எங்கள் அண்ணன் நான் வீட்டில் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஊரும் சுற்றி தான் இருப்பார், எங்கே பார்த்தாலும் சுற்றி தான் இருப்பார். எங்கள் அண்ணனை வந்து என் குடும்பத்தில் வீட்டில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் சிவப்புமணி நடத்தும் போது கூட, சிவப்புமணி டைமில் கூட பண்டிகை நாள் விசேஷ நாள் வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் சிஸ்டர் தான் கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்டோம், இன்றைக்கி விசேஷம், இன்றைக்கி பண்டிகை, இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. கேன்டீன் இருக்கும் கம்பெனிலேயே, இருந்தாலும் நான் அங்கேயே சாப்பிட வேண்டாம், வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. சின்ன வயசுலேயே என் சிஸ்டர் தான் வந்து கொண்டு வந்து வீட்டை கொடுத்துட்டு போவாங்க, கம்பெனிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. சாப்பிடு, இன்றைக்கி விசேஷ நாள், எந்த ஒரு நல்ல நாள் பிள்ளை நாளும் உனக்கு தெரியறதில்லை, இதே இப்படியே இருக்கிற நீ. அது மாதிரி பிறந்தேருந்து வெளியே சுற்றிட்டே இருப்பேன் நிறைய குருமா. ஏன்னா பிஸ்னஸையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும். +1 படிக்கும்போது சிவப்புமணி ஆற்றுனால பிஸ்னஸையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும். 2 குருமார்கிட்டையும் போவேன். சனி ஞாயிறானா ஏதாவது சுந்தரராஜன் ஐயா கிட்ட வருவேன். ஆஸ்தம்பின்னு ஒருத்தர் ஒரு குரு இருக்கார், அவர் வேற, இவர் இந்த ஆஸ்தம்பியில் அவர் வேற, அவர்கிட்ட போகணும். நிறைய குருமார்கள் இருப்பாங்க. அவங்க அந்த குருமார்கிட்ட தான் போயிட்டு வரணும். சாட்டர்டே சண்டே தான் எனக்கு டைம் கிடைக்கும். அப்போ ஸ்கூலில் கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். காலேஜ் படிக்கும்போது எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அதையும் பார்க்கணும். எக்ஸ்போர்ட் கம்பெனியும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், கம்பெனியும் பார்க்கணும், படிக்கவும் படிக்கணும்.
படிப்புல நம்ம டாப்பர் ஒன் நான் தான், எங்கே போனாலும் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான், அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கும்போது சுற்றி சுற்றி வந்திருக்கேன்றது எங்கள் சிஸ்டர் சொன்ன பிறகு சொன்னாங்கன்னு என் ஒய்ஃப் சொன்ன பிறகு எனக்கு இது ஆமாம் நம்ம வீட்லேயே இல்லைல்ல சுற்றிட்டே இருக்கோம்ல. அது எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. எங்கள் அண்ணன் நான் பார்த்ததே கிடையாது, எங்கள் அண்ணன் தான் பேர், ஆனால் ஊர் சுற்றிட்டே இருப்பார், எங்கேயும் வீட்டில் ஒரு நாள் நிற்க மாட்டார். உண்மையிலே பார்த்தா அப்படித்தான். அப்படிலாம் சுற்றி சுற்றி வந்தனால தான் சித்தர் பெருமக்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப சோதனை பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம், நல்லா சுற்றி சுற்றி ஊரெலாம் சுற்றிட்டே இந்த நிலையாக ஒரு இடத்துல உட்காரல, இனிமேலுக்காவது கொஞ்சம் நிலையாக ஒரு இடத்துல உட்காரு, இனிமேலுக்கு ஊரெலாம் போய் சுத்த வேண்டாம், இருந்த இடத்துலேயே சொல்லிக் கொடு, 4 செவத்துக்குள்ளே விஜிபி செல்வ நகரில் வேலை செய்யல உட்காந்து மட்டும் சொல்லிக் கொடு, நீ இதுக்காக எங்கேயெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு தான் அவங்க நம்மளுக்கு இன்மைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, இருந்த இடத்துலேயே சொல்லு, கேட்குற ஆத்மா கேட்டுக்கும், அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம், நீ இருந்த இடத்துலேயே சொல்லு, எங்கேயும் போயிட்டு அங்கே இந்த நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் சித்தர்கள் அனுமதி கொடுக்கல. ஏன்னா சுத்தந்தெல்லாம் போதும், சின்ன வயசுலேயே சுத்த வச்சுட்டோம், சின்ன வயசுலேயே அடைய வச்சுட்டோம், சிறந்த வயசுலேயே ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம், போதும்ப்பா இதுக்கு மேலே நீ இருந்த இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கும் எங்கேயும் வெளியில் போக அனுமதி, வெளியில் போய் நம்ம தகவல்களை சொல்ல அனுமதி இல்லை, இருந்த இடத்துல மட்டும் சொல்லு. காரணம் அதுதான், அதுதான். எஸ், அது முன்னையாவது நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருந்தோம், இப்போ அதுவும் கட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் பார்க்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க, ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிக்கோங்க, ஃபோன்லேயே கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் எல்லாமே ஆன்லைன்லேயே கொடுத்து பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நேரில் கொடுக்குற அப்பாயின்மெண்ட்ஸும் இப்போ கட் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நேரில் பார்க்குறோம், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எல்லாமே ஒன்லி ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான். அது கூட அது ஏன்னா அந்த சர்வீஸ் இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். ஒருத்தருக்கு கன்சல்டேஷன் கொடுக்குற நேரத்தில் ஃபோனில் 2 பேருக்கு பேசிடலாம், ஒருத்தருக்கு டைரெக்டாக கன்சல்டேஷன் கொடுக்குற டைமில் ஃபோனில் 4 பேருக்கு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி சீக்கிரம் போய் சேர்றதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க, கூட அதோடைய நோக்கம் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஃபோன்லேயே பார்த்து ஃபோன்லேயே கிளிக் பண்ணி எல்லாமே ஃபோன்லேயே முடிச்சுடுங்க. அப்படி என்னென்னா நேரில் பார்க்குற டைமுக்கு நாம் ஃபோனில் பார்க்கும்போது இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்து ஸோ வெயிட்டிங்கில் யாரையும் வைக்க வேண்டாம், வெயிட்டிங்கில் யாரையும் வச்சு டிலே பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த அதுவும் ஒரு கருணையினால் கொண்டு வந்த முடிவு தான், சித்தர்கள் கொடுத்த முடிவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து பண்ணி கொடுப்போம், சர்வீஸ் பண்ணோன்றது தான். யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, என்ன கொடுக்கக்கூடாது, சார் இந்த ஏற்கனவே கிளாஸில் பேசுனதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க, சின்ன சின்னதாக போட்டிருக்கீங்க, நல்ல இனிஷியேட்டிவ். கொஞ்சம் சாருக்கு நன்றி. யாராவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, டே 1 கிளாஸ்லேருந்து நீங்கள் அப்படியே லைவாக அப்படியே பார்த்துக்கிங்கம்மா, நிறைய டிப்ஸ் இருக்கும், மினிமம் 1ஆவது இருக்கும். நான் கிளாஸில் நான் பேசினேன்னா மினிமம் 1ஆவது இருக்கும், மேக்ஸிமம் நிறையா இருக்கும். அதெல்லாம் இதே மாதிரி சிம்பிளாக அப்படி கம்பைல் பண்ணி நீங்கள் யாராவது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பிரிண்டட் போட்டு புக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தரும் தனி ட்ரிப்மெண்ட்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லாம் கலந்து வரும்போது 6 மாதம் வர்றவங்களுக்கும், 3 மாதத்தில் வர்றவங்களுக்கும், 2 மாதம் வர்றவங்களுக்கும், இப்போ இன்னைக்கு புதுசாக வர்றவங்களுக்கும், மத்தியில் விட்டு வர்றவங்களுக்கும் நிறைய கேப் இருக்குது. ஸோ எல்லாருமே கவர் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சார் எடுத்த முடிவு நல்ல, குழந்தைவேறு சார் நல்ல ஐடியா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல விஷயங்கள் தான், நல்ல சின்ன விஷயங்கள் தான், கரெக்டாக சொல்ல வரோன்றது தான். இதுக்கு ஒரு நம்பர் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணி இந்த பாயிண்ட்லாம் அப்படியே தொகுத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு புக்காக வரும். இது அவங்கள்ட்ட கொடுத்து நான் பேசவே வேண்டாம், இதை படிங்கனாலே முடிஞ்சு போச்சு மேட்ரு. பண்ணுவோம், நல்ல விஷயம் சார், நீங்கள் பண்ணுங்கள், யாராவது பொறுப்பெடுத்து செய்யுங்க, ஆர்எஸ்எம்டி சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணலாம் என்னன்னு. டே 1 இப்படி கூட போடலாம். நீங்கள் டே 1 கிளாஸ் அதில் என்ன லெசன்ஸ், டே 2 கிளாஸ் அது என்ன லெசன்ஸ், டே 3 கிளாஸ் என்ன லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குரூப்பாக கம்பைன் பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கம்பைல் பண்ணி போட்டாலே ஒரு புக்காக வந்துடும். யார்ட்டையும் பேச வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்க பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஜஸ்ட் ஃபாலோ, நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்க பிரச்சனைலாம் வேனிஷ் ஆகிடும். அவங்க பிரச்சனை வேனிஷ் ஆகுது, அவங்க பிரச்சனை வெளியே வராங்கனாலே யாரெல்லாம் இது பின்னாடி இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த குட் கர்மம் நமக்கு சேரும். யார் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த குட் கர்மா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சோலார் ப்ளக்ஸஸ் உங்கள் டிஎன்ஏ போய் ரெக்கார்ட் ஆகும் சார். இது ஒரு குட் கர்மா, இது ஒரு சேவை, இறை சேவை. அதை சேவையாக நினச்சி டே 1 எடுத்துக்கோங்க. டே 1 கொஞ்சம் பொறுமையாக டே 1 இன்னைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்,
டே 2 என்னென்ன பாயிண்ட்ஸ், டே 3 என்னென்ன பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 220 நாளைக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி ஒரு கம்பேர் பண்ணும்போது இதுவே பெரிய புக்காக வந்துடும். இதை நாமளே கோத்ரூ பண்ணாலும் சரி, மற்றவங்க புதுசாக வரவங்க பார்த்தாலும் சரி, அந்த அந்த படித்த மாற்றத்தில் அவங்க கர்மா பாதி போயிடும் சார். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய வெளியே வந்துடும். எல்லாரும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இது வரைக்கும் என்ன எப்படி என்னன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்க அந்த கஷ்டம் வெளியே வரதுக்கான வழிகளை தெரிஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வெளியே வந்துடுவாங்க. அந்த ஆத்மாக்களை வெளியே கொண்டு வந்த அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து அவங்கள துன்பங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்த அந்த புண்ணியம் இந்த டீமில் யாரெல்லாம் ஒருத்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். நம்ம யாரும் பேர் ரெக்கார்ட் பண்ணல, எதுவும் கரெக்டாக நோட் பண்ணி யாராருக்கு என்ன கர்மா கொடுத்து வர கொடுப்போரு அதை செய்யுங்க சார், தயவு செஞ்சு செய்யுங்க. நல்ல இனிஷியேட்டிவ் ஒன்று தான். அந்த அந்த சேவையை தான் நாமளும் செஞ்சுட்ருக்கோம். 17வது சேவை தான் இப்போ நம்ம கிளாஸ் நடத்துறதுலாம் 17வது சேவை தான். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க சார். நல்ல இனிஷியேட்டிவ், அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணி புக்காக கொண்டு வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பாருங்கள் சார். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. எதெல்லாம் செய்ய வேண்டும் சொன்னாலும் சரி, எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு வரும். சிலது டூஸும் போடலாம், டோன்ட்ஸும் போடலாம், டூஸும் போடலாம், டோன்ட்ஸும் போடலாம். என்ன செய்யலாம்னு போடலாம், என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி திருக்குறள் மாதிரி சும்மா 2 வரியில் கொடுத்துட்டாலே போதும். நல்லா கொடுத்துருக்கீங்க, கரெக்ட். நல்லா பண்ணுங்க சார், பண்ணுங்க. ஓகே, ரைட். இந்த பேதி மருந்து சாப்பிட்றது கம்பல்சரியாக சாப்பிடணும், கம்பல்சரியாக சாப்பிடணும். அது அந்த சிஸ்டம் விட்டுட்டாங்க. அதனால் நம்ம நிறைய நோய்களால் பாதிக்கப்படுறோம், கட்டுப்படுறோம், யாருக்கும் தெரியல. அந்த சிஸ்டம் திருப்பி கொண்டு வருவோம். அதை கொண்டு வரும்போது எல்லார் கையிலையும் பேதி மருந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்து ஒரு வாரமும் வந்து அந்த பேதி மருந்து எப்படி சாப்பிடணும், ஒரு பேட்சாக ஒரு 50 மெம்பர்ஸ் ஆர் 60 மெம்பர்ஸ் ஒரு சண்டே மாதிரி எடுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி லைவாக நானும் ஆசிரியர் சார் லைவாக ஃப்ரீயாக இருக்கணும். எப்படி எலெக்ஷன் நடத்தும்போது கலெக்டர்ஸு செக்ரட்டரியேட்டில் எல்லாமே வந்து விஜிலண்ட்டாக இருப்பாங்க. எலெக்ஷன் எல்லாமே நடக்கும், த்ரூஅவுட் இந்தியா நடக்கும், த்ரூஅவுட் ஸ்டேட் நடக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸில் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் செக்ரட்டரியேட்லையும் எல்லாம் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. எல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது மாதிரி அன்றைக்கி பேய் மந்த் சாப்பிட்ற அன்றைக்கி நானும் ஆசிரியர் சார் லைவில் இருக்கணும். நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கல, நான் மெடிடேஷனில் இருந்தேன். அந்த வேலை இந்த வேலை நானும் சொல்லக்கூடாது, அவரும் எந்த வேலைன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாக லைவில் இருக்கணும். கரெக்டாக பேய் மருந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி பேதி ஆகுது, அதிகமாகுதா, குறையுதா, வாந்தி வருதா, எப்படி என்னன்னு லைவாக நீங்கள் கேட்டாலும் கரெக்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி வருடங்களுக்கு 3 முறை 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேய் மருந்து சாப்பிடணும் சிஸ்டம் கொண்டு வருவோம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடணும். அந்த சிஸ்டம் வந்து சித்தா டாக்டர்ஸ் கூட இப்போ விட்டுட்டாங்க. அவங்களாவது பண்ணணும், அவங்களும் விட்டுட்டாங்க. நிறைய பேர் லைக் அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி அவங்களும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேதி மருந்து கொடுக்கறது இல்லை. அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஏன் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், முறையை நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடணும் முறையை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அந்த மருந்து அனுப்பிச்சு லைவாக நாம் வந்து பார்த்துக்கிற மாதிரி பண்ணிவிட்டு வருஷத்துக்கு 3 தடவை சாப்பிட்ற மாதிரி நம்ம லைவாக ப்ரோக்ராம் பண்ணலாம் இருப்போம். இறைவனும் சித்தர்பத் மக்களும் அருள் புரிஞ்சாங்கன்னா நம்ம அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி செய்வோம். அதை செஞ்சு பாருங்கள், உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் பாதி குறையும். உடம்பு அப்படியே ஒரு 15 கிலோ அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஃபெதர் லைக் ஃபீலிங் இருக்கும். உடம்புலேருந்து அன்னைக்கு 15 கிலோ இருக்கும், அப்படி தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஒபிசிட்டிக்கு லட்சக்கணக்கு காசு செலவு பண்ணிட்டுருக்காங்க. ஒபிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இது கூட தான். வேதிய மருந்து எடுத்துக்கொள்ளாமல் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் பாருங்கள், ஒபிசிட்டி வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டு அது லேக்ஸ் டுகெதர் போயிட்டுருக்கு. அது பேக்கேஜ் எல்லாம் வேறு போடுறாங்க. இது 1 lakh பேக்கேஜ், 2 lakh பேக்கேஜ், 3 lakhs பேக்கேஜ், 6 month பேக்கேஜ், 4 months பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் எல்லாம் போட்டு அது பெரிய பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஒபிசிட்டியில் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுசாக பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ரூட் காஸ் தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம செய்வோம். பேதி மருந்து சாப்பிட்றதுக்கும் நம்ம வழி கொடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி செய்வோம். அது மருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக லைவாக சுச்சுவேஷன் பார்க்கணும். ஏன்னா பேதி மருந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அது ரிஸ்க்கான விஷயம். இந்த காலத்து ரிஸ்க்கான விஷயம், அந்த காலத்து இல்லை, அந்த காலம் கிடையாது. இந்த காலத்து ரிஸ்க்கான விஷயம். ரொம்ப வீக் பாடி, பேதி மருந்து கொடுத்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, கிருகிருப்புன்னு வருது அப்படிங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பயந்து தான் நாம் எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும், சித்தா டாக்டர்ஸும் ஒதுங்கிறோம். நாம் எதுக்கு இந்த பாடிங்க வீக் பாடி கிட்ட நாம் எதுக்கு ஒரியானோம், வேணா விட்டுட்டு போங்கன்ட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை. அப்போ யார் தான் சொல்கிறது? இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, நல்ல சிஸ்டம், யார் தான் சொல்கிறது? ரிஸ்க் எடுக்குன்னா ரிஸ்க் இருக்க தான் செய்யும், மயக்கம் போட தான் செய்வாங்க, கிருகிருப்பு வர தான் செய்யும். அப்போ அது கரெக்டாக கைட் பண்ணி இப்படி வராத மாதிரி அவங்களுக்கு பழக்கம் பண்ணி கொடுக்கணும். அப்போ யாருமே வந்து நான் சொல்ல மாட்டேன் எல்லாமே ஒதுங்கினா அப்புறம் இந்த மாதிரி சிஸ்டம் எப்படி தான் போகிறது?
வருஷத்துக்கு 4 தடவை அல்லது 3 தடவை குடலை சுத்தம் பண்ணணும்னு தெளிவாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அருமையான காரணம், மிகப்பெரிய காரணம். அதை பற்றி தனியாக வகுப்புல பேசும். அதை விட்டுட்டோம், நோயின்னு ஹாஸ்பிட்டல் போய் கிடக்குறோம். சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும்? வீட்டில் இருக்கீங்க, ஒரு காஃபி டீ சாப்பிட்றீங்க. அந்த காஃபி டீ சாப்பிடும்போது அதை கழுவி வச்சிடுறீங்க. ரைட், ஓகே. கழுவலை, அப்புறம் 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அப்புறம் என்ன ஆகும்? கரை பிடிச்சிக்கும். சாதாரணமாக உங்கள் வீட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது சாப்பிட்ட உடனே கழுவுறது ஈஸி. சாப்பிட்டு எவ்வளோ லேட் ஆகுதோ அது ஈஸி. 1 வருஷம் 2 வருஷம் விட்டுறீங்க, அதுக்கு பிறகு கழுவுறீங்க, என்ன ஆகும்? கை தான் வலிக்கும், கை தான் எரியும், இப்போ உள்ள அடுக்கு போகாது. அப்போ அதுக்கு சோப் வாட்டர் போடுவீங்க, ஊற வைப்பீங்க, லிக்விட் போடுவீங்க, ஊற வைப்பீங்க, பண்ணுவீங்க. இதே தான் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வயசுக்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வயிற்றுக்கு என்னென்ன அனுப்பிச்சிருக்கிறீங்க, என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, என்னென்ன குடிச்சிருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எல்லாமே சாப்பிட்ருக்கீங்க. எங்கே நீங்கள் குடலை கழுவுனீங்க? எங்கே கழுவுனீங்க? வாய் வரைக்கும் க்ளீன் பண்ணுறோம், மவுத் க்ளீன் பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோம், டங் கிளீனர் போட்டு சுத்தம் பண்ணுறோம், ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுறோம், பல்லு வரைக்கும் வாய் வரைக்கும் சரிக்கிறோம். ரைட், ஓகே. மோஷன் போகிறோம், ஆனஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம், மலத்துவாரம் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கிறோம். ரைட், ஓகே. இதுக்கு மத்தியில் வாய்க்கும் ஆனஸ்க்கும் அந்த மலத்துவாரத்துக்கும் மத்தியில் உள்ள குடலெல்லாம் இருக்குது. அதை யார் வாஷ் பண்ணா? இது வரைக்கும் யார் வாஷ் பண்ணா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை. அடுக்கு சேருமா இல்லையா? அடுக்கு சேருமா இல்லையா? நான் ஏற்கனவே சில வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். வீடு நீங்கள் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர் டைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இழுத்து முட்டு போங்க. 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்து பாருங்கள். நீங்கள் என்ன தான் அந்த ரூமை இழுத்து போட்டுச்சுனாலும் உள்ள டஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் பெருக்கி க்ளீன் பண்ணணும், இல்லை வேக்கம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணணும். அழுக்கு இருக்குமா இருக்காதா? மூடி வச்சு தான் போயிருக்கீங்க, ஆனாலும் கூட உள்ள அழுக்கு இருக்குது. எப்படி வருது? யாருக்கும் தெரியாது. எப்படி வருது? யாரும், ஏன்னா ஆர்டர் மட்டும் யாரும் கிடையாது. பில்டிங்கை பூட்டி வச்சுட்டு ஒரு 3 மாதம் வெளில போயிடுறீங்க. 3 மாதம் கழிச்சு வந்தால் நீங்கள் உடனே பழங்க முடியாது, டஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள், இது உண்மை. எப்படி வருது? இதே மாதிரி தான் உள்ள கிளான்ஸில் கூட, உள்ள நர்வ்ஸில், பிளட்டில், எல்லா சிஸ்டத்துலையும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும், டஸ்ட்டு வரும், ஃபார்ம் ஆகும். அது நேச்சர், அது இயற்கை. அது போதா வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட டைஜஷன் ஆகிடுது, நாளைக்கு காலையில் மோஷன் போகிறோம், கிளியர் ஆகிடும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை, அது நிறைய ப்ராசஸ் நடக்குது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய ஒரு ஃபைனல் ஆட்டம் நம்ம பாடியில் 1 இயர் வரைக்கும் இருக்கும், 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த 1 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய அந்த பார்ட்டிக்கல், டைனி பார்ட்டிக்கல், அது வெளியே போகும். ஸோ 1 இயர் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும். நாம் நினைக்கிறோம் நேற்று சாப்பிட்டோம் சார், இன்னைக்கு காலையில் மோஷன் போகிறோம் சார், கிளியர் ஆகிடுச்சு சார். அப்படி இல்லை, அது 1 இயர் வரைக்கும் இருக்கும். 1 இயர்ன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் 365 நாள், 366 நாள், ஏன்? அதுக்கு காரணங்கள் இருக்குது. பின்னாடி வகுப்புகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டைம் கிடைக்கும்போது சொல்லுவோம், அது பற்றி பேசுவோம். அந்த 1 வருஷம் வரைக்கும் அது உள்ளே இருக்கும். ஸோ இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம கழுவி வைக்கலன்னா அந்த பாத்திரம் அழுக்காயிடுது. அப்போ அதே அழுக்கு தான் உள்ளே வைக்கும். அந்த உணவு குடல் ஆரம்பித்து மலத்துவாரம் வரைக்கும் உள்ள அத்தனை குடல் அப்படியே மடித்து உள்ளே வச்சுருக்கோம், மடித்து உள்ளே வச்சுருக்கோம். அதெல்லாம் எப்படி கழுவி எப்படி க்ளீன் பண்ணும்? இது நாளடைவில் தோஷமாக மாறும், அழுக்காக மாறும். உள்ள அந்த டயாமீட்டர் குறையும். குடல்கள் இருக்குது, சிறுகுடல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது. அதனுடைய உள்ள டயாமீட்டர் சொல்ல முடியாது, குடலுடைய உள்ளே இருக்கிற விட்டம் சொல்லுவாங்க இல்லையா, விட்டம், ஆரம் எல்லாம். நீங்கள் விட்டம் வெட்டினாலும் சரி, ஆரம் வெட்டினாலும் சரி, டயாமீட்டர்லாம் குறையும். நாளாக அடுக்கு சரி, அந்த படியும், அப்படியே படியும். அந்த படியீர் இருக்கே, அந்த படியீரை எடுக்கிறதுக்காகத்தான் அந்த வேதி மருந்துன்னு சொல்லி அந்த காலத்து சித்தர்கள் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் இன்னொரு தடவை சொல்லுறேன், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். புதுசாக பிவிசி பைப் போடுறோம், வீட்டில் புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், புதுசாக பிவிசி பைப் போடுறோம், எல்லாத்துக்குமே பைப் போடுறோம். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உள்ளே இதை அடைக்கும், பிளம்பர் வருவார், கட் பண்ணி இதை மாற்றணும் சார். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள பாசி தூசி எல்லாம் அடைச்சிட்ருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? உள்ள டயாமீட்டர் குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சிங்களேன், 2 சென்டிமீட்டர் வச்சு பைப் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பாசி அழுக்கெல்லாம் படிச்சிருக்கும், சைடில் படிச்சிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சாவது அழுக்கு இருக்கும் இந்த சைடு சுற்றி படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒன்று சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா இந்த காலத்து பிளம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சோம்பேறிங்க சார், அதெல்லாம் என்ன சார், நீங்கள் தூக்கி மாற்றி போட்டுருங்க சார். அதை தொடச்சி க்ளீன் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. அந்த காலத்து பிளம்பர்ஸு க்ளீன் பண்ணி போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த காலத்து பிளம்பர்ஸு கட் பண்ணி தூக்கி போட்டு வேறு போட்டுடலாம் சார். சரி, ஓகே, போட்டுரு. அப்போது கட் பண்ணி தூக்கி போட்டு பிளம்பர் வேறு ஃபிட் பண்ணிடுறாரு. இப்போ நாம் கட் பண்ணி தூக்கி போட்டு வேறு குடலை மாற்றிக்க முடியுமா? நம்ம மாற்றிக்க முடியுமா? அந்த மாதிரி ஆமாம் ரைட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, அதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுக்க முடியாது, ரைட், நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டு கடைக்கு சார் எடுத்து கொடுங்க. அதை பிளம்பர் கடைக்கு அனுப்பிச்சி வாங்கி திருப்பி பைப் வாங்கி போட்டுமா, நம்ம வேறு குடலை மாற்றி போட்டுக்க முடியுமா? வேறு ஊருக்கு மாற்றது அது எகெயின்ஸ்ட் கர்மான்னு சொல்லியிருக்கோம்.
குடலை மாற்றிக்க முடியாது. மாற்றிக்கிறேன்னுவாங்க, அது வேற மேட்ரு. குடலை மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம், இதை மாற்றிக்கலாம். மாற்று உறுப்பு மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது, தப்பு அது. அப்படி நான் மாற்றிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நெவர் பாசிபிள். அப்போ அதை உள்ள க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் கற்றுக்கணும். பிளம்பர் சொல்கிற மாதிரி தூக்கி போட்டு மாற்ற முடியாது. இதை தான் சரி பண்ணணும். இருக்கிற குடலை இருக்கிற லைஃப்பில் இந்த லைஃபுக்கு இந்த குடல் தான் இது சரி பண்ணணும். இப்போ குடலாம் அடைச்சிக்கும் போது இதுதான் பின்னாடி கண்டாமினேஷனாக மாறுகிறது. வெவ்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. வெவ்வேறு நோய்களுக்கு காரணமாக நிறைய நோய்களுக்கு உள்ள தூய்மையின்மை, குடல்களில் தூய்மையின்மை. குடலில் வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு சித்தர்களை தவிர யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அரை செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை செகண்ட் இல்லை ஒரு செகண்ட் கூட டைம் எடுத்துக்கோங்க. சித்தர்களை தவிர உங்கள் குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு யாராவது வழி சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்தை மட்டும்தான் வருஷத்துக்கு 4 தடவையாவது பேரி மருந்து கொடுத்து குடலை சுத்தம் பண்ணணும், அதில் உள்ளக்கிற அழுக்கு தோசைலாம் எடுக்கணும், டஸ்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற முறை வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லு. அப்போல்லாம் வந்து குழந்தைகளுக்கே விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. சண்டே ஆனால் கொடுப்பாங்க. ஒரு வயசு வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. 1 இயருக்கு மேலே குழந்தைக்கு 1 இயருக்கு மேலே அந்த சண்டேஸில் மட்டும் தாய்ப்பால்னா இல்லைன்னா சாதாரண ஒரே ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க குழந்தைக்கு. அது உள்ளே போய் பேரி பண்ணிவிடும், குடலில் போய் பேரி பண்ணி. அப்போ அது என்ன ஆகும்? அந்த குடலில் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துருந்தேன். அழுக்குன்றோம் வேறு சில தோஷங்களும் இருக்குது, அதெல்லாம் டோட்டலாக வெளியே கொண்டு வந்துடும். குழந்தைகளுக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பார்கள். அப்பெல்லாம் 1 இயர் முடிஞ்ச பிறகு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சொட்டு எண்ணெய் கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை அப்பப்பயே குடல் கிளென்சிங் ஆகி ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ அது கொடுக்குறதே கிடையாது. 40 வயசு சார், 50 வயசு சார், பேதி மருந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், சாப்பிடவே இல்லை சார். அப்படின்னா ஒன்று இருக்குதுன்னு தெரியவே தெரியல. 40 வயசு இருக்குது, 50 வயசு இருக்குது, ரைட், ஓகே. ஆமாம் சார், குழந்தையா இருக்கும்போது அம்மா கொடுத்தாங்க, குழந்தையா இருக்கும்போது பாட்டி கொடுத்தாங்க சார், ஞாபகம் இருக்குது. விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க சார், சண்டேஸில் கூப்பிட்டு கொடுப்பாங்க சார், சாப்பிட்ருக்கேன் சார். எப்போ? குழந்தையா இருக்கும்போது. இப்போது விட்டார், 30-40 வருஷம் ஆச்சு விட்டார். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த அழுக்கு குடல் நிற்குமா நிற்காதா? இந்த அழுக்கு நமக்கு நன்மை தருமா தீமை தருமா? இந்த அழுக்கு நமக்கு நோய்களை தருமா ஆரோக்கியம் தருமா? இதை எடுக்கணுன்ற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுப்போம். குழந்தைகளிலிருந்து எப்படி கொடுக்கலாம் நம்ம டைவாக சொல்லி கொடுப்போம். பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படி சொன்னால் அது வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, மனசையும் நல்லா வச்சுக்கும், ஆத்மாவையும் நல்லா வச்சுக்கும். மனசையும் நல்லா வச்சுக்கும். எல்லாத்துக்குமே காரணம் குடல்ல இருக்கு. எதுவாக இருந்தாலும் குடல்ல இருக்கு. ஆனால் அது சுத்தம் பண்ணுகின்ற முறையை நம்ம வந்து இன்னொரு 1 month 2 months ஆகட்டும். பேசிக் ஒர்க்கெல்லாம் முடித்து எல்லார் கையிலும் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து எல்லார் கையிலையும் எதுவும் பெண்டிங் எதுவும் இல்லை, அப் டு டேட் வரைக்கும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அப்புறம் நம்ம இந்த முறையை வந்து நம்ம ஆரம்பித்து பண்ணி கொடுப்போம். வருஷம் நம்ம அந்த ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து கொடுப்போம். லைவில் இருந்து சாப்பிட வைப்போம். 2-3 தடவை பழகிட்டேன்னா அப்புறம் நீங்களே கண்டினியூ பண்ணிக்கலாம். 2-3 டைம் வந்து நான் கூட வந்து கைட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆரோக்கியம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஒபிசிட்டி செலவு பண்ணுற காசுலாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து குடலை சுத்தம் பண்ணி குடலை வந்து க்ளீன் பண்ணி குடலை சுத்தம் பண்ணி அந்த நார்மல்சி கொண்டு வராமல் நீங்கள் எந்த ஒபிசிட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் உங்கள் நார்மலுக்கு வரைய முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், உங்களால் வரைய முடியாது. எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் சரி நார்மல் வெயிட்டு கொண்டு வரைய முடியாது, அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது. கொண்டு வரீங்க பிரச்சனை தோணுது. பிகாஸ் நீங்கள் போடுறீங்க உள்ள டாக்ஸினாக மாறுது, அது வெவ்வேறு வகையில் கொண்டு வருது, நிறைய பிரச்சனை கொண்டு வருது, ஒபிசிட்டியும் கொண்டு வருது. ஓகேவா? தென் நன்றி அம்மா. பிறந்த நாளுக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. பரீட்சைக்கு போகும்போது யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும்? ரைட். இது வந்து இப்போ பரீட்சைக்கு ஒரு 4 பேர் போகிறாங்க, ஒரு எக்ஸாமுக்கு 4 பேர் போகிறாங்க. அந்த 4 பேர் போகிறதும் வந்து 4 பேருக்கு ஒரே விதமான ரெமெடி சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி ஆத்மா ஒரு ஆத்மாவும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கர்மாவை கொண்டு வந்திருக்கு. இப்போ 4 பேர் எக்ஸாமுக்கு போகிறாங்க, 4 பேர் ஒரு சேரிட்டி தர்மம் பண்ணணும். அந்த 4 பேர் தர்மம் எப்படி பண்ணணும் அப்படின்றது 4 பேருக்கு தனித்தனியான வித்தியாசம். இது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு என்ன. இப்போ 4 குழந்தைகள் போகிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி தர்மம் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி தர்மம் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி தர்மம் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்து சொல்லணும். பட் நம்ம அந்த கிளாஸில் தெளிவு கொடுக்க நீங்களே வந்துடுங்க. நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், சார் நான் வந்து எக்ஸாமுக்கு போனேன், எக்ஸாமுக்கு போகும்போது எக்ஸாமுக்கு ஒரு தடவை போகும்போது நான் சேரிட்டி பண்ணிட்டு போனேன் சார்.
ஒரு ஒரு தடவை போகும்போதும் நான் சேட் பண்ணிட்டு போனேன். ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது சார். இவ்வளவு நன்மைகள் தர்மம் செய்யறதுல இருக்கான்னு எனக்கே தெரியல சார். நீங்கள் சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாமுக்கு தர்மம் பண்ணுறேன். சாதாரணமாக படிச்சுட்டு போவேன். ஏன்னா நான் படித்தேன், நான் எக்ஸாம் எழுத போகிறேன். படித்தேன், எக்ஸாம் எழுத போகிறேன், என் திறமையை காட்ட போகிறேன்னு சொல்லி போனேன். அப்போல்லாம் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல. அது நிறைய ப்ராப்ளம் வரும் எக்ஸாமில். நாம் கேட்டது வராது, அல்லது நாம் நினச்சிட்டு போனது வராது, இல்லை அவன் ஒன்று கேட்டிருப்பான். அதை எப்படி நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு மறந்துடும். சில விஷயம் மறந்துடும், படிச்சுட்டு போயிருப்போம், மறந்துடும். அந்த டைமில் அது மைண்டில் உதிக்காது, தடுமாறும், என்ன பண்ண தெரியும். ஏதோ காமாசம் 8 வரும், ரிசல்ட் ஏதோ ஒன்று வரும், மார்க் கம்மியாக வரும், ஃபெயில் ஆகிடும், இப்படிலாம் இருக்கும் சார். நான் கடந்த முறை எக்ஸாம் போகும்போது ஒரு எக்ஸாம் போகும்போது ஒரு தர்மம் பண்ணிட்டு போனேன். ஆனால் எக்ஸாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது சார். ரொம்ப அருமையாக எழுதும், எனக்கு ரொம்ப திருப்தி. இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் எழுதும்போது அப்படி படிச்சுட்டு போனேன். நான் படித்த படிப்பு தான் எனக்கு எக்ஸாமில் மார்க் வாங்கி கொடுன்னு நினச்சிட்டு போனேன். இந்த டைம் நான் தர்மம் பண்ணிட்டு போனேன், படிச்சுட்டும் போனேன், பட் தர்மம் பண்ணிட்டு போனேன். இந்த போன எழுதும்ல இது வரைக்கும் என் லைஃப்பில் எழுதின எக்ஸாமில் இவ்வளோ பர்ஃபெக்டாக நாம் எக்ஸாம் பண்ணலை சார். அவ்வளோ அருமையாக இருந்தது, ரொம்ப சுலபமாக இருந்தது, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். எக்ஸாமில் நல்ல மார்க் வரும், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சார். நேற்று சொன்னார். ஆனால் என்ன தர்மம் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. நான் என்ன தர்மம் பண்ணீங்கன்னு கேட்கல. வேணா நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் என்ன மாதிரி தர்மம் பண்ணாருன்ட்டு. பட்டு அது உண்மை. அதாவது பாருங்க, அதை எக்ஸாம்பிள் நேற்று சொல்கிறாரு. இந்த தடவை நான் எக்ஸாமுக்கு பண்ணிட்டு போகும்போது, எக்ஸாமுக்கு முன்னாடி சேரிட்டி பண்ணாத போகும்போதும் இப்போ சேரிட்டி பண்ணிட்டு போகும்போது வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியுது, நல்லா இருக்குது. நான் போன எக்ஸாமெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார்னாரு. நான் வேணா கேட்டு சொல்கிறேன் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார், யாருக்கு என்ன சேரிட்டி பண்ணார். அது உங்களுக்கே தெரியும். கிறிஸ்டல் யோகாவும் கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் பண்ண யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் டியூனப் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு டியூனப் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். பட் உண்மைதான், அது எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக கொடுக்கணும். வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் எந்த ஒரு நல்ல நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு நினைச்சாலும் தர்மத்தோடு ஆரம்பிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும், நல்ல விஷயங்களையும், மங்களகரமான விஷயத்தையும் ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம் இல்லையா, ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். அதனால் அது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் தர்மத்தோடு ஆரம்பிங்க, அது அவ்வளோ அருமையான நற்படங்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், நல்ல நல்ல ஏற்பாடுகளை பூர்த்தி செய்யும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, மற்ற எல்லா விஷயங்களுக்குமே நல்லதை கொடுக்கும். தர்மத்தோடு ஆரம்பிங்க. பெரும்பாலும் மளிகை லிஸ்ட் போடும்போது இந்த காலத்து பெண்களுக்கு தெரியல, எடுத்தவுடனே பர்கர் பிசான்னு போடுறாங்க, எடுத்தவுடனே முதல்ல. பட் அந்த காலத்தில் முறையாக செய்யும் பொழுது முதல்ல மஞ்சள் தான் போடுவாங்க. முதல் செலவு மளிகை சாமான் வாங்கினாங்கன்னா முதல்ல மஞ்சள் அப்படின்னு. விஷயம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி மஞ்சள் தான் போடுறாங்க. விஷயம் தெரிஞ்ச தாய்மார்கள், அந்த முறையாக தாய்மார்கள் சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த பெண்கள் இன்றைக்கும் முதல்ல மளிகை சாமான லிஸ்ட் போனால் முதல்ல மஞ்சள் தான் போடுவாங்க. விஷயம் தெரியாத மக்கள் எடுத்தவுடனே பர்கர் பிஸா அப்படி தான் போடுறாங்க. தெரியாத இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, அதை மஞ்சள்னு போடுவோம். அதே மாதிரி நீங்கள் நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தர்மத்தோடு ஆரம்பிங்க. தர்மம், சேரிட்டி, அதோடு ஆரம்பிங்க. அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை சார் நான் தர்மம் பண்ணேன் ஆனால் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தர்மம் என்றைக்குமே வேலை செய்யும். அப்போது உங்களுக்கு வந்திருக்கிற பெரிய கஷ்டத்தை அதை குறைச்சி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அது பெரிய கஷ்டத்தை குறைச்சி கொடுத்துருங்க அர்த்தம். ஐயோ நான் பண்ணேன் ஆனால் கஷ்டம் வந்துச்சு அப்படி சொல்லாது. நீங்கள் அந்த வியூவில் பார்க்காதீங்க, இந்த வியூவில் பாருங்கள். பண்ணேன், அது நிறைய கர்மாக்களை குறைச்சி சின்னதாக கொடுத்துருக்கு. பிகாஸ் உங்கள் கர்மா ஹெவியாக இருக்கும், அதை குறைச்சி கொடுக்கும். தர்மம் தான். நீங்கள் தர்மம் தலை காக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவங்க, வாழ்ந்தவங்க, பெரியவங்க, முன்னோர்கள், நம்ம போட்டன்மார்கள்லாம் அனுபவிச்சு, சித்தர்களும் மற்ற பெருமக்களும் நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீ சேர்த்து வச்ச பணம் தலை காக்கும்னு சொல்லலை, நீ சேர்த்து வச்ச சொத்து தலை காக்கும்னு சொல்லலை, உங்களுடைய கார் பங்களா தலை காக்கும்னு சொல்லலை, உங்கள் பேங்க்ல இருக்க டெபாசிட் தலை காக்கும்னு சொல்லலை. நல்லா யோசனை ஏதாவது சொல்லியிருக்காங்களா, கேள்விப்பட்டீங்களா பாருங்க. இன்னும் இதெல்லாம் காக்கும், அதெல்லாம் காக்கும், எஸ்டேட் காக்கும், டெபாசிட் மணி காக்கும், ஸ்விஸ் பேங்க்ல போட்டுக்கிற பணம் உங்களை காக்கும், ஃபாரின்ல போட்டுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் காக்கும், ஃபாரின்ல வாங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி காக்கும்னு சொல்லு. தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் தான் தலை காக்கும். நீங்க செய்கின்ற தர்மம் தான் உங்களை எல்லா வகையிலையும் காக்கும். உங்களுக்கு அறியாம உங்களை ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். தர்ம தேவதை. நம்ம அந்த கர்ணன் படத்தில் கூட பார்த்துருக்கோம். கர்ணன் படம் பார்த்துருக்கீங்க. அப்போ தர்ம தேவதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. என்னுடைய குழந்தைய கொண்டுட்டீங்களே, தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இவன் தான் இருந்தான், ஆனால் இவனையும் கொண்டுட்டீங்களேன்னு புலம்புற மாதிரி ஒரு சீன் கொண்டு வருவாங்க. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். தர்ம தேவதை. அந்த தர்மம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல, கடவுளாலே கூட ஒன்றும் பண்ண முடியும். அர்ஜுனன் கையால் கர்ணன் இறக்கணும், ரைட், ஓகே.
அம்பு அம்பு அடிக்கிறாரு, வில்லு போடுறாரு, என்ன பண்ணி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணி ஒன்றும் ஒர்க் ஆகலை. என்னம்மாமா இது, நான் என்னம்மா பண்ணுறேன், அவன் கெத்தா நிற்கிறான், ஒன்றும் பண்ண முடியலையேன்றார். பார்க்குறா, இவருக்கு தெரியும்ல, இவருக்கு எல்லாமே தெரியும். அப்படியாப்பா, இவருக்கு தெரியாத மாதிரி அப்படியே, அப்படியாப்பா என்னன்னு தெரியலையே, பார்க்கலாம், சரி பார்க்கலாம் அப்படின்றார். அப்புறம் ஐயா தர்மம் தான் காப்பாற்றுது, அவங்ககிட்ட இருக்கிற தர்மம் தான் அவனை காப்பாற்று, ஒன்றும் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறோன்றார். என்ன மாமா நானும் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்றார். சரி ஓகே. அப்புறம் வராரு, அவர் வந்து அவர்கிட்ட தர்மத்தை கேட்குறாரு. அந்த கர்ணன் தர்மத்தை கொடுக்குறாரு. அந்த தர்மத்தை கொடுத்த பிறகு அந்த தர்மம் அந்த 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 ஷெல்டர், அந்த வந்து செக்யூரிட்டியாக இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு வளையம், அந்த ஷீல்டு, அது டோட்டலாக வெளியே போயிடுது. ஏன்னா அது வரைக்கும் காப்பாற்று, தர்மத்தை தானமாக கொடுத்தனால அது வெளியே வந்துடுது. இப்போ அட்ராம்பன்றாரு, இறக்குறாரு. அப்போ தர்மம் இருக்கிற வரைக்கும் கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியல, கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியல. நல்லா, இதுதான் நம்ம நோட்டபிள் பாயிண்ட். நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும், பாடம் தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன தெரியுது, தர்மம் இருந்ததுனால கர்ணனையே கொலை பண்ண முடியல, கடவுளாலே ஒன்றும் முடியல. கடவுளே என்ன பண்ணுறாரு, ஃப்ராட் தான் பண்ணுறாரு இல்லையா, அவரே ஃப்ராட் தான் பண்ணுறாரு. அவர் ஒரு அந்தனாக வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு வேதியனாக அவர்கிட்ட போய் முட்டைக்கிற ஏதாவது கொடுப்பான்னு கேட்குறாரு. அவர் எதை கொடுப்பார், நானே சாக போகிறேன், கடைசி காலத்தில் இந்த நிலைமையில இருக்கு, நான் என்னத்தை கொடுப்பேன், ஏதோ ஒன்று கேளுங்க, என்ன கேளுங்க, சரி முட்டைக்கிற தர்மமாக இருக்குது அதை கொடுத்துருன்றார். அப்படியா, சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை எடுத்து தாரையை வார்த்து தர்மமாக கொடுக்குறாரு. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த தர்மத்தை வாங்கின பிறகு தான் கடவுளாலேயே அவர் கொல்ல முடிஞ்சது. தர்மத்தை கொடுன்னு, உன் தர்மத்தை கொடுன்னு கடவுளே பிச்சை எடுக்கிறார். கடவுளே கேட்கிறார், கடவுளே கர்ணன்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறார். ஐயா கொடு, யாசகனா தானே வராரு, யாசகனாக வராரு. அவர்கிட்ட வந்து தர்மத்தை கேட்கிறார். கடவுளையே தன்கிட்ட வந்து கேட்க வைத்த அந்த பெருமை யாருக்கு, கர்ணனுக்கு தான் சேரும். நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்தாலும் கர்ணனுக்கு தான் சேரும். கடவுளே வந்து கையேந்து வச்சிட்டார், கடவுளே வந்து கையேந்துற, ஐயா உங்ககிட்ட இருக்கிற தர்மத்தை கொடு. வெடினாக வந்தாலும் கேட்குறது யார், கடவுள் தான். ஐயா உன் தர்மத்தை கொடு அப்படின்னு சொல்லி கடவுளே, உன்னை படைத்த கடவுளே, இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளே, இந்த உலகத்தை படைத்த கடவுளே உங்கள்கிட்ட வந்து ஐயா தர்மத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்குறார். அப்போ தர்மம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு பார்த்துக்கோ. அது அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்கள் வேறு எது வேணா பாருங்க, எல்லாம் கடவுள்கிட்ட தான் நாம் போய் கெஞ்சுவோம், கடவுள்கிட்ட தான் நாம் போய் கேட்போம். நல்லா நோட் பண்ணி பாருங்க, கடவுள்கிட்ட தான் போய் இது வேணும் அது வேணும், அதை கொடு இதை கொடு, அதை பண்ணி இதை பண்ணு, கடவுள்கிட்ட நாம கையேந்துவோம். ஆனால் கர்ணன் என்ற ஒரு மனிதன் கிட்ட கடவுள் வந்து கையேந்துறார். நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. நாம கடவுள்கிட்ட கையேந்துவோம், அது எந்த மதங்களாக இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் நம்ம கையேந்துவோம். ஆனால் அந்த கடவுளே வந்து கையேந்துறார் கர்ணன் கிட்ட, ஐயா சாமி தர்மத்தை கொடு அப்படின்றார். அந்த கடவுளே வந்து கர்ணன் கிட்ட கையேந்துறாருன்னா அந்த தர்மத்தினுடைய வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது அவ்வளோ விஷயம் இருக்கு. இது வரைக்கும் சொல்ல விஷயங்கள் இருக்கு, சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று விஷயம், தர்மத்துல அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க தர்மத்தை அவ்வளோ சாதனம் நினைச்சிடாதீங்க, அவ்வளோ சாதனம் நினைச்சிடாதீங்க. அதனால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா இறைவனே கர்ம விதிக்கு உட்பட்டவர். அந்த கர்ம விதியை நீங்க நல்ல கர்மம் உருவாக்கணும்னா தர்மம் தான் கை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தர்மத்தை கண்டுக்கிறது இல்லை. எனக்கு வேணும், நான் என்ன பண்றேன், என் பிள்ளைங்களுக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என்னுடைய வாரிசுகளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தர்மம் தான் தடை காக்கும். அதான் சொன்ன, தர்மம் தான் தடை காக்கும், வேற எதுவும் தடை காக்கும் நம்ம பெரியவங்க சொல்லுது. நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே எல்லாம் PhD பண்ணி சொன்ன வார்த்தைகள் தான். அடிபட்டு உதப்பட்டு கத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விஷயங்கள் தான். சும்மா பழமொழியா சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழர்களுடைய பழமொழியெல்லாம் சாதாரண பழமொழி இல்லை, வேத வாக்கு. தமிழுடைய பழமொழிலாம் வேத வாக்கு, கடவுளே சொல்ற மாதிரி அது வேத வாக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, தர்மத்தை கையில் எடுங்க, உங்க பிரச்சனை கஷ்டம்லாம் போகும். எங்கிட்டே கையில காசு நான் என்ன பண்ணணும், அந்த அந்த தப்பு பண்ணக்கூடாது. இருக்கிறவனோட இல்லாதவன் நிறைய கொடுக்கணும். இருக்கிறவனோட இல்லாத, ஏன்னா அவன் இருக்கிறவனுக்கு பணம் வசதி இருக்கு, சூழ்நிலை இருக்கு, கொடுக்குறான். உனக்கிட்ட அது கூட இல்லை. அப்போ நீ அவ்வளோ நெகட்டிவ் கர்மா நீ வச்சிருக்கேன்னு அர்த்தம். நீங்க அவ்வளோ நெகட்டிவ் கர்மா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் அவனோட ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணணும். நானே கையில காசு சார் எப்படி சார், கையில காசு எல்லாம் பண்றதுக்கு தர்மம் பண்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. பணம் மட்டும்தான் இல்லை, நான் சொல்லியிருக்கேன். பணமே கொடுத்தாலும் கூட 90% கர்மா தான் கிளியர் பண்ண முடியும். பணமே கொடுத்தாலும் கூட 90% கர்மா தான் கொடுக்க முடியும். ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எல்லாம் கொடுத்த கர்ணனுக்கு ஏன் முக்தி கிடைக்கலன்னு ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் இருக்கு, நான் பண்ணுவோம், பின்னாடி பண்ணுவோம். தர்மம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு கர்ணன், அவருக்கு ஏன் முக்தி கொடுக்கல, ஏன் முக்தி கொடுக்கல, அது ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. ஆன்சர் பண்ண இப்போ டைம் இல்லை, பின்னாடி பண்ணுவோம். அதுக்கும் காரணம் இருக்கு. கடவுளே கையேந்தின கர்ணன் ஏன் முக்தி கொடுக்கல, அந்த 5% கேப். 90% ஓகே, பட் 5% கேப். அப்போ தர்மமே நீங்கள் பண்ணாலும் கூட ஒரு 5% கேப் இருக்கு. அது வந்து வேற சில விஷயங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது, நான் தர்மத்தையே பண்ண மாட்டேன், தர்மத்தை பற்றி நினைச்சே போக மாட்டேன், நானே ஆச்சரியத்துக்கு நான் எங்கே காசு கொடுக்கணும்னு டைலாக் பேசிட்டோம்னா
நாம் உருவிட மாட்டோம், உருவிடவே மாட்டோம். இப்படி தான் இருக்கும். இந்த கஷ்டம் இப்படியே தான் தொடரும், வெளியே வரவே மாட்டோம். இப்படியே தொடரும். நானே கஷ்டத்துக்கிறேன், நான் எங்கே கொடுக்குறது. இல்லாதவன் தான் நிறையா கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும் வரைக்கும் நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்கணும். உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் எப்படியெல்லாம் பண்ணலாம், சேவை செய்யலாம், இறை சேவை செய்யலாம். சேவை செய்யறதுக்கு என்ன பெரிய பணம் தேவைப்படுதா? இல்லை, பணமே தேவை. உடல் உழைப்பு கொடுக்கலாம், மன உழைப்பு கொடுக்கலாம், ஆத்ம உழைப்பு கொடுக்கலாம், எத்தனையோ வகையில் ஹெல்ப் பண்ணலாம், சொசைட்டி சொல்லலாம். இதோ இந்த கர்மாயணி இதுங்க பற்றி 4 பேர் சொன்னாலும் கூட அதுவும் தர்மம் தான். இப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம், ஒரே நாள்லையும் கொடுக்கலாம், வெவ்வேறு நாள்லையும் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும், மாதத்துக்கு 1 நாள், 5 நாளைக்கு 1 நாள் டைம் கிடைக்கும்போது இது மாதிரி 4 பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். நோட்டீஸ் எல்லாம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் போடுறேன்னு சொல்லி எதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, குரூப்பில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துன்னா அதெல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதுவே ஒரு பெரிய குட்கர்மா தான், இது பெரிய தர்மம் தான். பணம் கொடுத்து ஈக்குவலான அந்த பெனிஃபிட் கிடைக்கும். பணம் இருக்கும், பணம் கொடுக்குறான். பணம் இல்லாதவன் அடுத்த வேலை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கும், என்ன செய்வான்? இந்த மாதிரி தர்மங்களை செய்யணும். எப்படியா இருந்தால் தர்மம் மட்டும்தான் ஒருத்தைக்கு வெளியிடும். முல்லை முள்ளால் எடுக்க முடியும், முள்ளு உள்ள தச்சிருச்சு, உள்ள போயிடுச்சு, அதை எப்படி எடுக்க முடியும்? வேற ஏதாவது போட்டு எடுக்க, முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். அதையும் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு இருக்கோம், முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். அந்த முள்ளை இன்னொரு முள்ளு தான் போட்டு எடுக்கும். வைரத்தால் தான் இருக்க முடியும். வைரத்தை இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் கொண்டு வர முடியாது. அதே வைரத்தை தான் இருப்பாங்க, வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு செய்யறதுக்கு முடியல, பண வசதி இல்லை, கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? கடவுள் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாரு. நான் திரும்ப பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியை கொடுக்காம கடவுள் பிரச்சனை கொடுப்பது இல்லை. இந்த புரிதல் மக்கள்கிட்ட இல்லை. ஒரு பிரச்சனை வந்துட்டா ஐயோ கடவுள் நான் சோதிக்கிறார், ஐயோ என்ன கடவுள் சோதிக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான வழிகளை உங்களுக்கு வச்சுட்டு தான் அந்த பிரச்சனை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வழி இருக்கோ அந்த பக்கமே திரும்புறதே கிடையாது. இன்னொரு பக்கம் திரும்பிட்டு வழியை காணோன்ட்டு இருக்கும். இதுதான் நம்ம ஆளுக்கு பண்ணுற வேலை. ஒரு நோயை கூட கொடுக்குறாருன்னா அந்த நோயிலிருந்து வெளிவரத்துக்கு வழியை கொடுத்துட்றாரு. வழி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த வழியை போகிறதில்ல. நான் ஆப்ரேஷன் தான் பண்ணிக்குவேன், எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லைனா போஸ்ட் சர்ஜின்றாரு, இது இல்லைனா உயிருக்கு ஆபத்து இருந்தா நான் ஆப்ரேஷன் தான் பண்ணிக்குவேன் சரி, நீங்கள் ராங் ரூட்டில் போகிறீங்க. அப்போ கஷ்டப்படுறீங்க. யாரு? உங்களுடைய நெகட்டிவ் கர்மா வேலை செய்ய நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆப்ரேஷனே இல்லாமல் நோய்களை குணப்படுத்தி கடவுள் வழி கொடுத்துருக்காரு. கடவுளுடைய பார்வையில், கடவுளுடைய எண்ணத்தில் ஆப்ரேஷனில் எதுக்குமே தேவையில்லை. பல முறை சொல்லிக்கும், சர்ஜரின்று எதுக்குமே தேவையில்லை. உங்கள் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வர தேவையில்லை, ஒரு சின்ன பிளட் கூட உடம்பு வைக்க தேவையில்லை, ரத்தம் வெளியே வர தேவையில்லை. நாம் அதை புரிஞ்சிக்கல. டாக்டர் சொல்லிட்டாங்க, போஸ்ட் சர்ஜின்ட்டாங்க, இது சரினா உடனே டேஞ்சர் நீட்டுவாங்க. நாளைக்கு நாங்கள் சொல்லிட்டுறதெல்லாம் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அது உங்கள் பொறுப்பு, நாங்கள் ஒன்றும் சேர்த்துக்கலன்னு அவங்க ஒரு குண்டை போட்டாங்கன்னா ஐயோ சாமி ஆத்தா சாமின்னு நீங்கள் ஊந்துடுறீங்க, பயந்துடுறீங்க. சரி பண்ணுங்க, இந்தாங்க காசு, இந்தாங்க உடம்பு, காசையும் கொடுத்து உடம்பையும் கொடுத்து அறுத்து தள்ளு அப்படின்னு சொல்லி போய் அறுத்துக்கிறோம். அது உடம்பு நோயை வர வச்சு போத குறைக்கு. இப்போ இன்சூரன்ஸ் வந்தாலும் வந்தது அடாடாடாடாடா கேட்க முடியல, போய் பார்த்துக்கிறாங்க. இன்சூரன்ஸ் என்ன சும்மா கொடுக்குறாமோன்னு நினச்சிங்க, தெரியல இது கடன் வாங்குறீங்கன்னு தெரியல. இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தான் சேருது, அது கடன் தொகை தான், அதுக்கு நீங்கள் வட்டியும் முதலும் போட்டு நீங்கள் கொடுக்கணும்னு தெரியல மக்களுக்கு. ஓ இன்சூரன்ஸ் இருக்கா, ஓகே. கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்கா, ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஸ்கீம் வச்சுக்கோங்க, அதுக்கு இருக்கா, ஓகே ரைட், வா. நானும் என்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் இருக்குது. ஈர 3 லட்சம், அதில் 5 லட்சம், ஈர 2 லட்சம், அதில் 4 லட்சம், ஏதோ 1 லட்சம் போட்டு தான் என்னை அடுத்த போய் பார்த்துக்கோ வந்து அப்படி அடுத்தது. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க, இவங்க போய் உடம்பு கட்டுக்கிறாங்க. எல்லாம் இறைத்தோடு தான் நடக்குது, அது வேற சமாச்சாரம். நீ இப்படி எல்லாம் அவஸ்தைப்படணும், நீ அவஸ்தைப்படு, அப்போ தான் நீ காசு செலவு பண்ணுவேன், அப்போ தான் உங்கள் பொழப்பு கெடும், அப்போ தான் ஆரோக்கியம் கெடும், இப்படிலாம் கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணணும். இறைவனோட ஆசையோடு தான் அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் இறைவனோட ஆசையோடு தான். போட்டு ஆத்து தள்ளிட்டு போயிடணும். அது எங்கே இறைவனுடைய அந்த இறைக்கட்டைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல, இறைவனுடைய அந்த லெசன்ஸை நம்ம புரிஞ்சிக்கல, இறைவன் சொல்ல கொண்ட கருத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம சாப்பிட்றா இருக்கும். சரியா? ஏதோ பேசணும், எங்கேயோ போயிட்டேனே. எஸ், பரீட்சைக்கு பேசணும் இல்லையா? ஸோ அந்த பரீட்சைக்கு தர்மம் பண்ணணும். அது நீங்கள் அந்த கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கு பண்ணணும் உங்களுக்கே தோணும். இன்னாருக்கு பண்ணணும், இன்னாருக்கு பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும், பட் பண்ணணும். தர்மத்தோடு ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப்பில், கர்மா அண்ட் ஹீலிங் ஃபாலோவர்ஸ் லைஃப்பில் தர்மத்தோட அதை நீங்கள் செய்யுங்க. தர்மம் என்னைக்கும் உங்களை காப்பாற்றும், அதுதான் உங்களை காப்பாற்றும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும். உங்களை கைவிடவே விடாது. எல்லாம் கை விட்டுருவாங்க. சொந்தக்காரன் கை விட்டுருவான்,
கூட பிறந்தவங்க கை விட்டுருவாங்க, கணவன் மனைவி கூட கை விட்டுருவாங்க, கணவன் மனைவி கூட கை விட்டுருவாங்க. ஆனால் இறைவன் கைவிட மாட்டான். ஏதாவது வகையில் உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்து சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி எல்லாவரோடையும் சொல்கிறேன், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த வரவாக இருந்தாலும் சேர்த்து கை விட்டுருவாங்க. பாய் நான் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இறைவன் கை விட மாட்டான். எந்த ஏதாவது வகையில் யாராவது வகையில் கொண்டு வந்து யாராவது லிங்கை போட்டு உங்களை காப்பாற்றி விட்டுருவோம். ஸோ தர்மம் தலை காக்கும். அதை நல்லா மைண்ட் வச்சுக்கணும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும். மைண்ட் வச்சுக்கோ. டாக்டர் ஐயா சொல்றது தர்மம் பண்ணுறது சரியான நபருக்கு பண்ணணும். அந்த சரியான நபருக்கு தெரியாமல் தான் நான் இருக்கிறேன். அது தெரிஞ்சால் கண்டிப்பாக செய்வேன். அது நீங்கள் செய்யுங்க சார். நான் அதை தான் கிளாரிட்டி கொடுக்குறோம். அது கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு தெரியும் சார். யாருக்கிட்ட கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரு கதறி அழுதா கூட கொடுக்கக்கூடாது. யார் கதறி அழுதாமல் அப்படி நீங்கன்னா கூட நீங்கள் போய் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கதறி காலில் விழுந்தால் கூட கொடுக்கக்கூடாது. சில பேர் கேட்காம சைலண்டாக இருப்பாங்க, நீங்களாக போய் கொடுக்கணும். அது எங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த வகுப்புகளில் அப்படியே தொடர்ந்து அப்படியே இந்த தர்மத்தை பற்றி சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குறேன். ஐயா அவன் கேட்குறானேன்றதுக்காக கொடுத்துடக்கூடாது, கேட்குறதுக்காக கொடுக்காம இருக்கக்கூடாது. அந்த கர்மா வந்து தீர்த்து வேண்டிய அந்த கடமைகளை கர்மாவெல்லாம் தீர்த்து அனுபவிச்சிட்டாரா, கற்றுக்கொண்டு விட்டாரான்னு தெரிஞ்சுன்னா அந்த பார்டர் இருக்குமா நீங்கள் தூக்கி விட்டுலாம். அது உங்களுக்கு குட் கர்மா. எல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. இன்னும் அடிபட்டு உதப்பட்டு அவன் கற்றுக்க வேண்டிய பாடங்களும் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களும் இருக்குன்னு போது நீங்கள் போய் முந்திரி கொட்டியாட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் பாவம் நமக்கு வந்துடும். ஏன்னா அந்த காலத்து பெரியவங்க சொன்னாங்க, ஐயோ பாவம்னா 6 மாதம் என்னன்னு சொல்லுவாங்களே, ஐயோ பாவம்னா ஒரு பாடம் சொல்லுவாங்களே, அப்படியும் ஒன்று சொல்லுவாங்க. ஐயோ பாவம்னு சொன்னால் 6 மாதத்துக்கு பாவம் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னாருங்க? 6 மாசத்துக்கு தோஷம் ஓட்டிக்கும்னு சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட். நீங்க 2 பேர் சொன்ன கரெக்ட். சார் நீங்க சொல்லுங்க சார். ஐயோன்னு பாவம் சொன்னா கையோட வரும். சார் சொன்னாரு கரெக்ட், அதுவும் கரெக்ட். இன்னொரு சகோதரி சொன்னீங்க, ஐயோ பாவம்னா 6 மாசத்துக்கு தோஷம் ஓட்டிக்கும்னு சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட். ஐயோ பாவம்னா 6 மாசம் தோஷம் ஓட்டிக்கும். கரெக்ட் சகோதரி. உங்க பேருமா? கல்பனாங்க சார். கல்பனா. ஓகே, கல்பனா ராகேஷ். எஸ்ங்க சார். ரைட். ஓகேம்மா, கரெக்டாக சொன்னீங்க. இது உண்மை. இது நம்ம சொல்லும்போது என்ன கொஞ்சம் ஈவிரக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை சொல்கிறாங்க, இது வந்து மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஈவரமற்ற ஜென்மங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் உண்மை. ஐயோ பாவம்னா 6 மாதம் பாவம் பிடிச்சிக்கும், ஐயோ பாவம்னா 6 மாதம் தோஷம் ஒட்டிக்கும், ஐயோன்னு சொன்னால் கையோட வரும். இதெல்லாம் உண்மை. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். அது உண்மை. பிகாஸ் அவங்க என்ன கர்மா பண்ணியிருக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சால் கொடுக்க மாட்டீங்க யாருக்குமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, இவங்க கஷ்டப்படுறாங்க கொடுக்கல என்ன பண்ணுறது. ஆனால் கிளை வாய்ஸில் போய் பார்த்தா தான் தெரியுது ஏன் மணி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க. அப்படியா, உனக்கா இவ்வளோ கடவுள் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாரு உனக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஏற்கனவே பிச்சை வச்சுருந்தா அதை கூட நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. இதை போய் வேற எங்கே கொடுக்கலாம், உனக்கு கொடுக்கக்கூடாது பாரு. நல்லா பாருங்கள், நீங்கள் ஐயோ பாவம்னுவீங்க, ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் உள்ள கிளை வாங்கிட்டு போய் அவங்க பாஸ்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன வார்த்தை வாயில் வரும் தெரியுங்களா? என்ன வரும்னா, கடவுள் உனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்தாரு, உனக்கு இப்படியா கொடுக்குறது, ஐயோ இதை மாதிரி நீ எவ்வளோ கொடுத்துருக்கணும், என்ன கடவுள் அவருக்கு கண்ணில் போடக்குது இவ்வளோ கம்மியாக கொடுத்தாரேன்னு சொல்லுவீங்க. கடவுள் கம்மியாக கொடுத்தாரு உனக்கு, நானாக இன்னும் இதை வேற மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் நான். கடவுள் பாரு என்ன அவருக்கு கண்ணே இல்லை, உண்மையிலே இவ்வளோ கம்மியாக பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, அவர்லாம் ஒரு மனுஷனா நீங்களே கடவுளை திட்டுவீங்க. அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார், அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடவுள் குறைச்சி தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதுக்கே ஐயோ அம்மா ஆத்தா அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க நினச்சிப்பார். எப்பயுமே நல்லா நினச்சிங்க, நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. டாக்டர் நடா இப்படி சொல்கிறாருன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க, என் மேலே வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உண்மையான விஷயம் இதுதான். நீ என்கிட்ட கோச்சிக்கிறனாலையோ இல்லை வருத்தப்படுறனாலையோ டென்ஷன் ஆகிறனாலையோ ஆக போகிறது ஒன்று இல்லை. பட் இதான் விஷயம். நாம் ஏதோ பண்ணியிருக்கிறோம், அந்த பண்ண நமக்கு கஷ்டத்தை குறைஞ்சபட்சம் இதே கஷ்டத்தை நம்ம யாருக்கோ கொடுத்துருக்கோம். எப்படி 100 பேருக்குங்க, 10 பேருக்குங்க, 1000 பேருக்குங்க. நீங்கள் என்ன கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ன பிரச்சனை ஃபீல் பண்ணீங்களோ, இந்த பிரச்சனை இந்த கஷ்டத்தை நாம் யாருக்கோ கொடுத்துருக்கோம். இந்த கஷ்டம் யாரோ அனுபவிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம், மூல காரணமாக இருந்திருக்கோம்.
மெயின் சோர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உணருங்க. இந்த கஷ்டத்தை 10ஆல் பெருக்குங்க, 100ஆல் பெருக்குங்க, 1000ஆல் பெருக்குங்க. அப்போ இவ்வளோ மடங்கு கஷ்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை கடவுள் கேஸ் டு கேஸ் வேரி ஆகும், கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அதை அப்படியே குறைச்சி கொடுக்குறாரு. குறைச்சி 1000 பங்கு பண்ணிக்கிறப்பா, நீ ஒரு பங்கு அதை அனுபவிச்சுப்பார், தெரியும். ஏன்னா அந்த வலி வேலை நமக்கு தெரியாது. அதான் பழமை சொல்லிப்பாங்க, எருதின் புண்ணு வலி காக்கைக்கு தெரியாது. எருது மேலே ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணை வந்து போய் கொத்தும், கொத்துன்னு கொத்தும். அந்த வலி வேதனை வந்து மாட்டுக்கு தான் தெரியும், காக்கைக்கு தெரியாது. கரெக்டா? எவ்வளோ பழமொழி எவ்வளோ அனுபவிச்சு சொல்லிக்காங்க பாரு நம்ம பெரியவங்களாம், தாத்தா பாட்டிங்கெல்லாம் எவ்வளோ அனுபவிச்சு தெளிவாக சொல்லிக்காங்க. அதெல்லாம் மாற்றவே முடியாது. எருதின் புண், எருதின் வலி காக்கைக்கு தெரியாது. அது கொத்தும் என்ன புண்ணு நல்லா இருக்குன்னு கொத்தும். அந்த வலி வேதனை சுருக்குன்னு எப்படி உயிர் போகிற மாதிரி வலிக்கணும், அந்த மாட்டுக்கு தான் தெரியும். அதான் எருதின் புண் காக்கைக்கு தெரியாது. அதே மாதிரி நாம் ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறோம், ஒரு துன்பத்தை கொடுக்குறோம், அதோட வலி வேதனை நமக்கு தெரியாது. அந்த வலி வேதனை நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்? அது நமக்கு வரும்போது தான் தெரியும். இதுதான் ஒரு பழமொழி சொல்லுவோம், தலைவலியும் காய்ச்சலையும் தனக்கு வந்தாதான் தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியும். அடுத்தவனுக்கு தலைவலி வரும்போது என்ன சும்மா நடிக்கிற, வேலை நடக்குது, வேலை இருக்குது, லீவ் போடுற, நீ என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். தலைவலி காய்ச்சல் சும்மா என்ன அடிக்கடி காய்ச்சல், நான் ஒன்றா காய்ச்சல் சும்மா அடிக்கடி லீவ் போட்டுட்டு டைமுக்கு போகிற டைம் போக மாட்டேன், சம்பளம் மட்டும் கொடுக்கணும், வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. அப்போ அந்த தலைவலியும் காய்ச்சல் அந்த ஓனருக்கு வரும்போது, தலைவலினா என்ன, காய்ச்சல்னா அந்த ஓனருக்கு வரும்போது அன்னைக்கு ஆடாடா ஆமாப்பா, தலைவலினா இவ்வளோ கஷ்டமா, காய்ச்சல்னா இவ்வளோ கஷ்டமா, அப்படிதான் நம்மகிட்ட வேலை செய்யணும்னு அன்னைக்கு சொல்லியிருப்பான். அவன் உண்மையிலே அவன் லீவ் கேட்டான், நம்ம கொடுக்கலையே. அவன் எனக்கு தலைவலி ஐயா முடியல, எனக்கு காய்ச்சல் லீவ் கேட்டான்னு நம்ம லீவ் கொடுக்கல, எப்படியாவது சரி வேலை செய்யணும் நம்ம சொன்னமே. அந்த வலி வேலை இப்போ நமக்கு தெரியுது, தலைவலி காய்ச்சல் என்னன்னு அந்த ஓனர் அப்போ தான் உணர்வார். அதே மாதிரி அந்த தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியுன்ற மாதிரி அடுத்தவனுக்கு கொடுக்குற துன்பம், அடுத்தவனுக்கு கொடுக்குற கஷ்டம் அது நமக்கு வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அதை உணர மாட்டோம். அப்போது அடுத்தவங்க கொடுக்குற கஷ்டம் யாருக்கா கொடுத்துட்டோம், கஷ்டம் கொடுத்துட்டோம், இன்செப்ட் பண்ணிட்டோம், நிறைய டார்ச்சர் கொடுத்தோம், நிறைய குடும்பப்படுத்திட்டோம், என்ன பண்ணிட்டோம். அதில் கடவுள் நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அதில் 1000ல் ஒரு பங்காக, 100ல் ஒரு பங்காக, 10ல் ஒரு பங்காக நம்ம கொடுக்குறாரு. அந்த வரிக்கே நம்ம ஐயோ அம்மா ஆத்தா என்னால் முடியலையே, நான் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நல்லா பாருங்க, நான் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு, என்னால் தாங்க முடியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போகிறேனே. அப்போ இதை மாதிரி அந்த ஆத்மாவுக்கு எப்படி கொடுத்துருக்குமே, அதுவும் கடவுளுடைய குழந்தை தானே. கடவுளுக்கு நீங்களும் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு குழந்தை. கடவுள் எப்படி பார்ப்பார்? கடவுள் 2 பேரையும் ஒன்றா தான் பார்ப்பார். கடவுள் எப்படி பார்ப்பார்? 2 பேரையும் ஒன்றா தான் பார்ப்பார். சரியா? அப்போ அந்த ஒன்றா தான் பார்ப்பார்ன்ற முறையில் வந்து தெய்வ போகுமா இப்போ ஒன்றா தான் பார்ப்பார் அப்படின்ற முறையில் இருக்கும் பொழுது, அதே தன்மையில பார்க்கும் பொழுது அப்போதான் அந்த உண்மையை உணர முடியும், அந்த வழி வேதனை உணர முடியும். அதுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு அது கொடுத்தார். சரியா? பவர் கட் ஆயிருக்கு. நாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோம், நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். பவர் கட் ஆயிருக்கு, ஆனால் நம்ம இந்த இதோட முடிச்சுக்கோம், நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம்.